ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், உயிர் தோழர் தோழிகளே. என்னென்னா எல்லாமே இங்கே ஒன்று சேர்ந்துருக்கோம், ஒரே இடத்துக்கு வந்திருக்கோம். நமக்கு ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நம்ம கடைசி ஆயுதமாக எடுத்தது நம்ம கும்பிடுற, நம்ம நம்பிக்கை வச்சுருக்கிற, நம்மளை காப்பாற்றிட்டுருக்கிற கடவுள் தான். எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலுமே என்னை கடவுள் காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையை மட்டும் பிடிச்சிருக்கோம். அதனால தான் எங்கேயாவது லைஃப்பில் பிடிப்பு கிடைக்காதா, எதையாவது பிடிச்சி என் லைஃப்பில் முன்னேறி வந்துட மாட்டானா, இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துட மாட்டானா, இந்த கஷ்டத்துலேருந்து கடவுள் என்னை காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு இந்த ஒரே ஒரு நம்பிக்கை வச்சுட்டு நம்ம ரொம்ப இடத்துல தேடி அலைஞ்சிருப்போம் பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்னன்னு. நிறைய இடங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல நீங்கள் டேரோ ரீடிங் பார்த்துருப்பீங்க. ஒரு சோல் கனெக்ஷன் ஆகிற அளவுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே என் பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு உண்டான ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் இங்கே டைரெக்டாக நீங்கள் கும்பிட்ற, நீங்கள் தேடுற அந்த ஒரு பெரிய மகாசக்தி யூனிவர்ஸ்னாலும் அதுதான் கடவுள், சிவன்னாலும் அதுதான் கடவுள், முருகன்னாலும் அதுதான் கடவுள், அல்லானாலும் அதுதான் கடவுள், ஜீசஸ்னாலும் அதுதான் கடவுள், சாய்பாபா. நீங்கள் கும்பிட்ற தெய்வம் யாராக இருந்தாலுமே, வாராகிம்பாங்க, பிரத்யங்கராம்பாங்க, முனீஸ்வரன்பாங்க, மதுரை வீரன்பாங்க, கருப்பணசாமிம்பாங்க, யாராக இருந்தாலுமே நம்ம எந்த பேரை சொல்லி நம்ம கூப்பிட்டா கூட, ஆஞ்சநேயர்ப்பா யாரை கூப்பிட்டாலுமே, காளிமா, அது எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிடுச்சுங்க. அதனால தான் இங்கே மனிதர்களாக நம்ம ஒவ்வொரு இடத்துல பிரிஞ்சிருந்தாலும் அந்த கஷ்டம் அது தீரணும் அப்படிங்கிற ஒரே விதி, நம்ம எல்லாரோட மனசில் இருக்கிற ஒரே ஆசை என்ன அப்படின்னா, ஏன் பிரச்சனை சால்வ் ஆகணும் அப்படிங்கிறது தான். அது இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவான ஒரு கைடன்ஸ் இன்றைக்கி கொடுக்க போகிற விஷயத்தில் கண்டிப்பாக இருக்குது. அதனால எப்பயுமே நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அந்த காரியம் இன்றைக்கி எனக்கு தெளிவுபட தெரியலனாலும் கடவுள் எனக்காக தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே படைச்சிருக்காரு. அவர் எது செஞ்சாலும் எனக்கு நன்மையை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு தெரியாது. பட் ஆனால் கடவுளுக்கு தெரியும், படைத்தவனுக்கு தெரியும், நம்ம கதை எழுதினவருக்கு தெரியும். ஸோ எந்த விதமான கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சந்திச்சுட்டு இருந்தாலும் எல்லாம் சில காலம்தான், சில படிப்பினைக்காக தான் வந்திருக்கு, சில கர்மா பேலன்ஸ்க்காக தான். அதை மட்டும் நம்பிக்கை வச்சுட்டு கடவுளை மட்டும் நான் சொல்கிறேன், உங்களையும் கடவுளையும் தவிர இங்கே வேறு எந்த விதமான ஒரு உண்மையான விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லாமே மாயை, எல்லாமே இல்யூஷன். நீங்கள் மாறும்போது இந்த இல்யூஷன் அதுவும் சேர்ந்து காணாமல் போகும், அந்த பிரச்சனையும் காணாமல் போகும். உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற நபர் அத்தனை பேரும் இல்லாமல் போவாங்க. அதோட நம்ம வாழ்க்கையில் பட்ட அத்தனை அடி கஷ்டம் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு டைம் வந்ததுனால தான் நீங்கள் என்னோடய ரீடிங் பார்க்குறீங்க. கண்டிப்பாக தெளிவான ஒரு கைடன்ஸ் இருக்குது. சொல்லும்போது 0303 ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விட ஃபஸ்ட்டு நம்ம மூச்சுக்காற்றை உள்ளே போகிற மூச்சுக்காற்று உள்ளே போகும்போது பாசிட்டிவிட்டி, நேர்மறையான எண்ணங்கள் எனக்குள்ள உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பாய்வதாக ஒரு சிறிய கற்பனை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மூச்சுக்காற்று வெளியில் போகும்போது எதிர்மறையான தேவையில்லாத கஷ்டங்கள், நினைவுகள், பழைய தாட்ஸ், இது எல்லாமே வீணாக போன குப்பைகள், நடந்து முடிஞ்ச விஷயத்தையே யோசிச்சுட்டு இருக்கோம் தெரியுங்களா, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த குப்பையான நினைவுகள், சங்கடங்கள், துக்கங்கள், கவலைகள், என்னை முன்னேறவே விடாமல் என்னை பிடிச்சி இழுத்துட்ருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகள், நபர்கள் யாராக இருந்தாலுமே அதை குப்பைக்கு சம்மந்தான், தூக்கி போட்டுருங்க. இன்னும் அதை சேர்த்து திரும்ப திரும்ப அதை யோசிக்க அது கொடுக்குற அந்த ஒரு குப்பையை கிளற என்னங்க வரும், ஒரு பேட் ஸ்மெல் வரும், கிருமி, அது நமக்கு ஒத்து வராத ஒரு விஷயங்க, தேவையில்லை. அதை தூக்கி போட்டுருங்க, வேண்டாம். அதை அப்படியே கட்டி தூக்கி கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் தூக்கி போட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நமக்கு என்ன தெளிவான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? முருகா, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. கடவுளுங்கிறவர் ஒருத்தர் தான். அவருக்கு உருவம் நீங்கள் வச்சிங்கனாலும் அது கடவுள் தான், உருவம் இல்லைன்னு சொன்னீங்கனாலும் அதுவும் கடவுள் தான். கடவுள்னால் கடவுள் ஒருத்தர் மட்டும்தான். அதுக்கு என்ன பேர் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இல்லைங்களா? நீங்கள் கும்பிட்ற தெய்வம், நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்க தெய்வம், உங்கள் குல தெய்வம், நீங்கள் ஆசைப்படுற தெய்வம், உங்களை காப்பாற்றணும் மனசில் நினச்சிட்ருக்க இவர் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கடவுளாக நினச்சிட்ருக்கீங்களோ அந்த ஒரு தெய்வம் தான் இன்றைக்கி உங்களுக்கான ஒரு விடையை கொடுக்க போகிறாங்க, உங்கள் பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கொடுக்க போகிறாங்க.
அழுகலாம் கூடாது. இனிமேல் என் ரீடிங் பார்க்குறவங்க எல்லாருமே இப்போல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் ரீடிங் பார்க்குறதுலேருந்து நான் அழுகிறதே இல்லைங்க அப்படின்பாங்க. அது அதோடு நிறுத்திடக்கூடாது. அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான நிறைய விஷயங்கள் கைடன்ஸ் வரும். கேட்டு தெளிவாக நடந்துக்கோங்க. இது வந்து பொதுப்படையான ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான். உங்களுக்கான ஸ்பெஷலான ரீடிங் வேணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இன்றைக்கி என்ன வருதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி பார்க்குற நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன விதமான மெசேஜ் உங்களுக்கு கடவுள் வந்து டெலிவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கலாம். ஓகேவா? சந்தோஷமாக இருங்க, பாசிட்டிவிட்டியாக இருங்க, ஜாலியாக இருங்க. நீங்கள் கவலைப்பட்டு இங்கே நம்ம ஒன்றும் இங்கே பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தானாக நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நம்ம அந்த பெரிய பவரை நம்பினா மட்டும் போதும், நமக்கு ஃபேவராக எல்லா விஷயமும் இங்கே தலைக்கீழாக மாறும். ஓகேங்களா? கவலைப்பட்டிங்கன்னா நீங்கள் அதை தான் வந்து நீங்கள் ஈர்க்கிறீங்க. அதே மாதிரி பயப்படுறீங்க, ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு நினச்சிங்கனாலும் அதுவும் அந்த விஷயம் நடந்துடும். அப்போது எந்த விஷயத்துக்கு கவனம் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த விஷயம் நடந்துடும். கவனத்தை எது வேணுமோ அதன் திசை பார்த்து நீங்கள் அந்த கவனத்தை கொடுங்க. கான்சன்ட்ரேஷனுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. கவனத்தை ஒட்டுமொத்த கவனத்தையும் ஒரு விஷயத்தின் மேலே குவிக்கும் போது அது பிரபஞ்சத்துக்கு சமிக்கைகளாக போய் அந்த விஷயம் நடந்துடும். அது வந்து நல்ல விஷயத்த நீங்கள் அதிகப்படியாக யோசிச்சுட்டே இருந்தாலும் அது நடந்துடும். ஒரு கெட்ட விஷயம் நடக்கக்கூடாதுன்னு அதையே நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் அது நடந்துடும். ஓகேங்களா? பிரபஞ்சத்துக்கு எதுக்கு நீ வேண்டிக்கிற, எது உனக்கு நல்லது, இதெல்லாம் ஆராய தெரியாது. உன்னுடைய மனநிலையும் உங்களுடைய அந்த ஒரு வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி, அந்த ஷேரிங் மட்டும்தான். இந்த உலகமே எப்படி இயங்கிட்டு இருக்குன்னா எனர்ஜி மூலமாக தான். அதனால தான் இன்றைக்கி வந்து டேரோ எனர்ஜி ரீடிங்கிறது வந்து வேர்ல்டு லெவலில் இப்போ கொஞ்சம் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வர்றதுக்கு காரணமே இங்கே எல்லாமே எனர்ஜி தான். ஏன்னா நான் போட்டிருக்க அதாவது என் பேர், என்னுடைய உடல், என்னுடைய மனம், இது எல்லாமே இறந்ததுக்கப்புறம் இங்கேயே போட்டுட்டு எனக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜி தானே கடவுளை தேடி போகுது. அப்போ எனர்ஜி தான் இங்கே மேஜர் ரோல் ஆகுது. அப்போது வெளியில் போய் பண்ணுற பரிகாரங்கள், கோயிலுக்கு போய் வெளிப்புறமாக பண்ணுற பரிகாரங்கள் இது வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் இல்லைங்களா? பரிகாரமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா உங்களுக்குள்ளே தான் இருக்குது பரிகாரமே. ஏன்னா உங்களுக்குள்ளே தான் கடவுள் தன்மை இருக்குது. நீங்கள் தாங்க யூனிவர்ஸு, உங்களுக்குள்ளே தாங்க யூனிவர்ஸ் இருக்குது, யூனிவர்ஸ்குள்ளே தாங்க நம்ம இருக்கோம். ஸோ பரிகாரத்தை உங்களுக்குள்ளே பண்ணுங்கள். சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வாங்க. லைஃப் சேஞ்ச் பண்ணுங்கள். வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு பாருங்கள். மாறலை அப்படின்னா தப்பு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இல்லை. ஏன்னா பிரபஞ்சம் படைத்த அத்தனை படைப்புகளிலும் தவறு கிடையாது, எரர் கிடையாது. அது தப்பாக போச்சுன்னா அது வந்து எந்த விஷயம் தப்பாக போயிருக்கோ அதுக்கிட்ட தான் தப்பு இருக்குன்னு அர்த்தம். நம்மக்கிட்ட தப்பு இருந்ததுனால தான் நமக்கான ஒரு விஷயம் நம்ம கையில் கிடைக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? கடவுள் எனக்கு எதுவுமே செய்யலை இல்லை, எல்லாத்துக்கும் எல்லாமே செஞ்சு வச்சுருக்காரு. இன்னும் அதிகப்படியாகவும் நிறையாவும் இருக்குது. அந்த விஷயத்த நான் வந்து ஈர்க்கலை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நீங்கள் ஈர்க்கலை, உங்களுக்கு தேவையான விஷயம் கரெக்டான பாதையில் நீங்கள் ஈர்க்கலை அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து கடவுள் சொல்கிறாங்க. பார்க்கலாமா? வந்துட்டு போகிறாங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க நீங்கள் நினைக்கிறேன் இல்லையா? என்னன்னு தெரியல. நியாயம் கேட்குறீங்க. நிறைய பேர் வந்து என்னென்னா நீங்கள் ரொம்ப என்னென்னா ஒரு டிசிப்ளின்டான பர்சனுங்க. எதுவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும்னு நீங்களும் இருப்பீங்க. மற்றவங்கள்ட்டையும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். அது நேர்மையான விஷயத்துலேயும் இருக்கலாம், ஒரு நீட்னஸ்லேயும் இருக்கலாம். மைண்ட் லெவலில் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு பர்சன். நல்ல ஒரு இல்லைன்னா ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக கூட இருக்கலாம். அல்லது இந்த ஒரு பிஸ்னஸ் பார்க்குறீங்க, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா இதில் நீங்கள் தலைமை பொறுப்பு ஏற்கிறவங்களா இருப்பீங்க. பட் ரொம்ப நியாயமான ஒரு பர்சன் தாங்க. என்னென்னா நிறைய இடங்களில் வந்து என்ன பண்ணுவாங்க, நியாயத்துக்காக என்ன பண்ணுவீங்க, சில விஷயங்கள் தவறான விஷயங்கள் உங்களை கூட சேர்ந்தவங்க யார் பண்ணியிருந்தா கூட அதெல்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டேங்க. நமக்கு தெரிஞ்சவங்க தானே, ஓகே தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நேர்மைனா நேர்மை, நியாயம்னா நியாயம்தான். அன்புனா அன்பு. அன்பு வேறு பார்ட்டு, நியாயம் வேறு பார்ட்டு. நியாயத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஏன்னா வாக்குறுதியாக இருக்கட்டும், நாணயமாக இருக்கட்டும், தெளிவான ஒரு பர்சன் தான். ஆனால் பியூரிட்டியான ஹார்ட், யாரையும் ஏமாற்றணும் அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு கிடையாது. நியாயம்தான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது உங்களோட ஸ்பெஷாலிட்டி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குங்க. ஒருத்தவங்ககிட்ட பணம் வாங்கினா கூட அதை கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே வராது. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். அதே மாதிரி மற்றவங்ககிட்டையும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பர்சன் தான். 3rd டெக்கான் டாரஸ் எனர்ஜி, 2nd டெக்கான் ஜெமினி எனர்ஜி, ஏர் எனர்ஜி, ஃபயர் எனர்ஜி. என்னென்னா உங்களோட பவர் வந்து சில இடங்களில் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். சில பேர் வந்து உங்களுடைய என்ன இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய, அதாவது உங்களுடைய அந்த ஒரு நல்ல விஷயமே வந்து
நிறைய பேருக்கு பிடிக்காம போகும். அப்போ வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்ன நம்மள எல்லாருக்கும் பிடிக்கல, ஒருவேளை நம்மக்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் உங்ககிட்ட பிரச்சனை இல்லை. நியாயமாக இருக்கிறது, கரெக்டாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பர்த் கேரக்டர், இயல்பு. இது வந்து மற்றவங்க வந்து அப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போது மற்றவங்களுக்கும் நமக்கும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஏற்படும், ஒரு வேற்றுமை ஏற்படும். அப்போது வந்து மற்றவங்களுக்கு நம்ம சில நேரம் பிடிக்காதவங்களாக கூட இருப்போம். ஸோ அதனால வந்து மற்றவங்களுக்காக வாழ்கிறது இல்லையே, இங்கே நம்ம எப்படியோ அப்படி ஓகேங்களா. ஆனால் நிறையா விஷயங்கள் நம்ம இப்படி இருக்கோம், மற்றவங்களும் அப்படி இருக்கணும்னு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் வைக்காதீங்க. ஏன்னா நான் ஒழுங்காக இருக்கேன், நான் நியாயமாக இருக்கேன், நான் தர்மத்துக்கு அடிப்படையில் நான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன், நீனும் அப்படி தான் இருக்கணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எந்த ஒரு ஆப்போசிட் பர்சன் மேலேயும் நீங்கள் ஒரு நம்பிக்கை வச்சிங்கன்னா அது வந்து சுக்குநூறாக உடையக்கூடிய சான்ஸ் நிறையா இருக்குது ஓகேங்களா. நிறைய விதமான சேலஞ்சஸ் பார்த்து வந்தவங்க தான் நீங்கள் ஓகேங்களா. நிறைய விதமான ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்து வந்து தான் இன்றைக்கி நிறைய அடி உதையெல்லாம் வாங்கியிருக்கீங்க. இருந்தாலுமே தனக்கு உண்டான அந்த ஒரு இயல்பை நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கி உங்களோட கேரக்டர் வந்துடுச்சு, இயல்பு வந்துடுச்சு, நேர்மையான பர்சன் தான். எதையோ ஒன்று வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் வந்து ஜாபை எதிர்பார்த்துட்ருக்கலாம், ஒரே ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளாக இந்த விஷயத்துக்காக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டும் எதிர்பார்த்துட்ருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஜாபாக இருக்கலாம், அல்ல ஒரு ஒரு நீங்கள் செய்கிற அந்த ஒர்க்கில் வந்து ஒரு ஹையர் பொசிஷன் போகணும் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். அல்லது ஒரே பர்சனை நீங்கள் வந்து நினச்சிட்டும் இருக்கலாம். ஒரு பெரிய நிறைய சேலஞ்சஸ்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி வந்துட்டீங்க. இருந்தாலுமே அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் மைண்டில் க்ரிப் மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கெரியர் ஃபோக்கஸ்டான ஒரு பர்சன் தான். கெரியர்னு வந்துட்டு வேலைன்னு வந்துட்டால் ஒரு வெள்ளைக்கார மாதிரின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி கெரியரில் ரொம்ப ஃபோக்கஸிங் தான். எல்லாமே பண்ணுறீங்க, ஃப்யூச்சர்லாம் பிரைட்னஸாக தான் இருக்குது, அழகாக இருக்குது, ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது. 3rd டெக்கான் ஸ்கார்பியோ எனர்ஜி, 2nd டெக்கான் சாஜிடேரியஸ் எனர்ஜி, ஃபயர் எனர்ஜி தான் பயங்கர பக்காவாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஃப்யூச்சர் நல்லா இருக்குது, அது உங்களுக்கே வந்து தெரியும். பட் ஆனாலும் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் ஏங்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏங்குறீங்க. ஏதோ நினைக்கிறேன் அதை ஏனோ மறைக்கிறேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே மறைஞ்சு கிடக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏதோ எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணுற விஷயத்த பண்ணுறீங்க, நியாயமாக இருக்கீங்க, நேர்மையாக இருக்கீங்க, போயிட்டு தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்லிஃப்ட்மெண்ட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு நினைவலைகள் வந்து உங்கள் மைண்டில் வந்து அழகாக பாஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எங்கேயும் அதை திரும்பி பார்த்துட்டே இருக்குது. அது வருமா என்னங்கிற ஒரு ஏக்கத்தோடையும் இருக்கீங்க ஓகேங்களா. பட் நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்கீங்க. நல்ல ஒரு பொசிஷன் அப்படின்னா ரொம்ப ஒன்றும் மோசமான ரொம்ப வந்து ஃபினான்ஷியலாக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இது வந்து ஒரு சில எனர்ஜி வந்து எனக்கு இங்கே அப்படி கிடைக்குது ஓகேங்களா. ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்ல முடியாது, பட் ஏதோ ஆனால் தனிமையில் வாடுகிறீர்கள், தனிமையில் தனக்கான ஒரு வாழ்க்கை பாடத்தை வந்து படிச்சிட்ருக்கீங்க. நீங்களே உங்களுக்கே உங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடிய அந்த ஒரு வெளிச்சத்தை நீங்களே கொடுத்துக்கிறீங்க. ஏன்னா யாருமே இங்கே இல்லை, எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே தனித்தனியாக பிரிஞ்சு போயிருக்கலாம், அல்லது காலம் வந்து பிரித்து வச்சுருக்கலாம். அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் தான் வந்து என்ன பண்ணுறீங்க, தனிமையை ஒரு இனிமையாக சில பேர் எடுத்துக்கிட்டும் போகிறீங்க. சில பேர் அந்த தனிமையை ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, என்னால் தனியாக இருக்க முடியல, நான் நம்பின பர்சன் விட்டு போயிட்டாங்க, வருவாங்களா, எனக்கு ஏன் இப்படி ஒரு பாடம் அப்படின்னா இங்கே ஒரு பாடம் படிக்கிறதுக்காக நம்பிக்கையோட, கடவுள் நம்பிக்கையோட தனியாக வந்து ஒரு லெசன் படிக்கிறீங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா. கடவுள் இருக்கார், வெளிச்சமாக கடவுள் இருக்கார், பயப்படாதீங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களை சுற்றி நிறைய பேரோட அந்த ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள், அதை அப்படி பண்ணு, இது இப்படி பண்ணாத, இது செய்யாத, அதை செய்யாத, அப்படி ஆகிடும், இது இப்படி ஆகிடும்னு நிறைய உங்களை தடுக்கிற விஷயங்கள் அதுவாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நீங்கள் நினச்சிட்ருக்கிற அந்த பர்சனை வந்து ஒரு கட்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. 2 விதமான சுச்சுவேஷன் இங்கே வருது. நீங்கள் இயல்பாக நடக்க வேண்டிய விஷயம் நீங்கள் பண்ணும்போது உங்களை தடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே வந்து ஒரு தடைக்கல்லாகவும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஆசைப்படுற பர்சன் உங்ககிட்ட வராதுக்கு காரணம் அவரை சுற்றி நிறைய விஷயங்கள், நிறைய நபர்கள் அவரை தாண்டி தான் இவங்க வந்து முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள். அதனால் அவங்க சொல்கிறதையும் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ வந்து அதனால் முடிவு எடுக்கிறதுல ஒரு சில தாமதம் ஏற்படுது. நீங்கள் ஆசைப்படுற பர்சன் வராமல் கூட இருக்கலாம், கொஞ்சம் தாமதம் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் இங்கே தெரியுதுங்க. அப்போது வந்து
சேலஞ்சஸ் நிறைய பார்த்துட்டு வந்த பர்சன் தான் நீங்கள். ஒரு ஒரு என்னென்னா கடவுளோட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு பயங்கரமாக இருக்குது. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பண்ணுற விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கீங்க. சில பேர் மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ணுறீங்க. இந்த ஒரு விஷயம் நடக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. நைட்டு படுக்க போகும்போது அதே ஒரு லாஸ்ட் தாட்டாகவும் நீங்கள் வச்சுட்ருக்கீங்க. உங்களோட ஏன்னா உங்கள் பர்சனோட மெயின்டைனிங் கண்ட்ரோல் யார் கையிலையோ இருக்குது. அதனால அவரால் தெளிவாக முடிவு எடுக்க முடியல. 3rd டெக்கான் லியோ எனர்ஜி, ஃபயர் எனர்ஜி, ஃபயர்னு நிறைய இடங்களில் வருதுங்க. 7 7 7 7 7 7 பார்க்குற பர்சனாக கூட இருப்பீங்க. நிறைய விதமான சீக்ரெட்டை சொல்லவும் முடியலங்க உங்கள் பர்சனுக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய விதமான சீக்ரெட் இருக்குது, யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. நிறைய ஒரு கண்ட்ரோல் உங்கள் பர்சனோட கண்ட்ரோலை நிறைய பேர் வந்து நிறைய பேருங்கிறத விட ஒரு முக்கியமான ஒரு சில நபர்கள் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அவரோட பொறுப்புகள் அவராக தானாக வந்து தனித்து இயங்கக்கூடிய ஒரு திறமை இருந்தாலும் சக்தி இருந்தாலும் அவரால் செய்ய முடியாத ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்குள்ளே அவரை பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது. நிறைய புரியாத ஒரு புதிராகவும் இருக்குது, நிறைய விஷயங்களும் இருக்குது. இதில் வந்து என்னென்னா ஒரு சில பர்சன்ஸ் வந்து மீண்டு இந்த தடைகளெல்லாம் மீண்டு வெளியில் வராங்க. ஆனால் நிறைய பேர் அந்த கண்ட்ரோல்குள்ளே மாட்டி தான் இருக்காங்க. அது வந்து உங்கள் பர்சனாக கூட இருக்கலாம், புரியுதுங்களா? நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க, அங்கே வந்து அவரை சுற்றி ஒரு சில வளையங்கள் போட்டு அவரை வந்து வெளியில் விடாமல் ஒரு சில விஷயங்கள் அங்கே நடந்துகிட்ருக்கு. நீங்கள் யாரை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அந்த ஒரு நபர் ஒரு சில கட்டுக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு வளையத்துக்குள்ளே மாட்டிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதா சொல்லலாம். ஓகேங்களா? அதனால் இப்போ எந்த விதமான ஒரு முயற்சியும் அவரால் எடுக்க முடியல அப்படிங்கிறது இங்கே தெளிவாக தெரியுதுங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய காயப்பட்டது யாருன்னா நீங்கள் தான், பார்க்குற நீங்கள் தான். ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப இப்போ வந்து ஒரு பர்சனலாகவும் சரி, அது ஒரு விஷயம் தாக்க போய் தொடர்ச்சியாக அடி மேலே அடி நிறையா விஷயங்கள் நீங்கள் இப்போ பட்டிருப்பீங்க. எந்திரிக்கவே முடியாது. இப்படி ஒரு சுச்சுவேஷனாக மாறும் என் லைஃப்பில், இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நான் என்னோடய வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக கடைசி வரைக்கும் என் கூட ஒரு உறவு இருக்கும், கடைசி வரைக்கும் என்னோடய பிஸ்னஸ் நல்லா நடக்கும், எது விதமான லாஸும் இருக்காது, நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் இருந்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஹெல்த் இஷ்யூவாலையும் இருக்கீங்க, தீர்க்க முடியாத ஒரு லாங் க்ரானிக் டிசீஸ்லையும் எந்திரிச்சு நடக்க முடியாத சுச்சுவேஷனையும் கடவுளை நம்பி கேட்டுட்டு இருக்கிற அந்த கூக்குரல் வந்து இங்கே கேட்குது. ஸோ இப்போதைக்கு உங்களால் வந்து என்ன அப்படின்னா நம்பிக்கை போச்சு, எந்திரிக்கவே முடியல, உயிரே போச்சு, செத்து போச்சு, அப்படி தான் வந்து ஒரு விஷயத்த சந்திச்சிருப்பீங்க. இப்போ கரண்ட்டில் சந்திச்சிட்டும் இருப்பீங்க, அல்லது ஒரு சில மாதங்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அப்படி ஒரு சுச்சுவேஷன், அப்படி ஒரு ஏமாற்றம், அப்படி ஒரு துரோகம், அப்படி ஒரு முதுகு குத்தல்னு சொல்லுவாங்க, பேக் ஸ்டாப்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த ஒரு விஷயத்த சந்திச்சிருப்பீங்க. எந்திரிக்கவே முடியாத ஒரு இருட்டறைக்குள்ளே கொண்டு போய் தள்ளிவிட்ட மாதிரி என்ன தாண்டா நடக்குது என் வாழ்க்கையில், ஏன் இப்படி வந்தாங்க, ஏன் இப்படி ஒரு விஷயத்த வந்து எனக்கு இப்போ அனுபவ பாடமாக கற்றுக் கொடுத்துட்டு என்னை விட்டுட்டு போனாங்க, என்னன்னே எனக்கு தெரியலையே, கடைசி வரைக்கும் வரும்னு கையை பிடிச்சிட்டு வந்த ஒரு நபர், ஒரு நம்பிக்கை, இவங்க என் கூட எப்பயும் இருப்பாங்க அப்படின்னு நம்பின ஒரு விஷயம் ஏன் எனக்கு வந்து இப்படி பாதியில் விட்டு போனதுக்கு என்ன காரணம், நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காயங்களோட பெயினோட எந்திரிச்சு வெளியவே வந்திருக்க முடியாது. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி கூட இருக்கலாம், அல்லது ஒரு சில மாதங்கள். நிறைய பேருக்கு இங்கே பாருங்கள், சொல்லும் போதே கீழே விடுது, என் கைதான் பட்டுச்சு, இருந்தாலும் என்ன அறியாமல் தான் அந்த கையும் பட்டுச்சு. நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தற்போது நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஏர் எனர்ஜி, 3rd டெக்கான் ஜெமினி, 10 பார்க்குற பர்சன்ஸ்க்காக கூட இருக்கலாம். ஒரு என்னென்னா வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான ஒரு முடிவு எண்டிங் வரும்ப்பா, ஹாப்பி எண்டிங்காக வரும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ என்னென்னா ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு எண்டிங்கில் போய் மாட்டிக்கிட்டேன். என்னென்னா ஒரு ஆழமான ஒரு காயம். இது வரைக்கும் வந்து சந்தோஷத்தை, அன்பை, ஒரு பிடிமானத்தை, ஒரு நமக்கு தான் இந்த பர்சன் அப்படின்னு ஒரு உரிமையாக இருந்த ஒரு உறவு இன்றைக்கி வந்து ஒரு பிட்ரேயல் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பிஸ்னஸில் லாஸாக கூட இருக்கலாம், ஒரு சண்டை சச்சரவு, ஒரு ஃபெயிலியர், என்னடா இப்படிப்பட்ட ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நம்ம வாழ்க்கை சக்ஸஸாக போய் முடியும், ஒரு ஹாப்பியாக முடியும்னு நினச்சி எல்லாமே டோட்டல் கொலாப்ஸ் ஆகிடுச்சு, பிளான் எல்லாமே தோற்று போயிட்டேனே நான் லைஃப்பில், நான் தேர்ந்தெடுத்த நபர் தப்பா, அல்லது நான் என் வாழ்க்கையில் என்ன இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நான் ஏன் சந்திக்கணும் அப்படிங்கிற நிறைய குழப்பமான ஒரு சுச்சுவேஷனில் எந்திரிக்கவே முடியல. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு லைஃபே, நம்ம இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாதுன்னு, இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பார்க்கவே இல்லை, எந்திரிக்கவே இல்லை. எந்திரிச்சா தானே நீங்கள் சுற்றி பார்க்கலாம், உங்களை நீங்கள் இன்னும் தேர்த்தவே இல்லை, உங்களை நீங்கள் தயார்படுத்தவே இல்லை, உங்களுக்கான காயங்கள் இன்னும் அதிகமாக ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு பெயினை நீங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்திச்சே இருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு ஏமாற்றம், அப்படி ஒரு துரோகம், நம்பினவங்க உங்களை விட்டு போயிருக்காங்க, ஏதோ ஒரு உங்களை ஏமாற்றிட்டு சரியாக பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியாமல் தொடர்ச்சியான அடி மேலே அடி ரியலைசேஷன் ஆகி எந்திரிக்கவே முடியல. உங்களுக்கு வாழ்க்கையே இப்போ எண்டிங் ஆன சுச்சுவேஷனில் நிறைய பேர்
இருக்கலாம். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா என்னன்னே தெரியலையே, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை இதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்றைக்கி எல்லாமே முடிஞ்சிருக்கே, என்னால் ஏற்றுக்க முடியல, எப்படி வெளியே வர போகிறேன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு இருட்டான ஒரு பாதைக்குள்ளே நிறைய பேர் மாட்டிருக்கீங்க. அதான் வந்து டார்க் நைட் ஆஃப் த சோல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்க் நைட் ஆஃப் த டைம் அப்படிம்பாங்க. அப்போ வந்து ஒரு சோலுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு டார்க் நைட் ஆஃப் த பீரியட் வரும்போது என்ன ஆகும், தனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து லைஃப்பில் வந்து சந்திச்சே இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்குள்ளே வரும்போது அவங்களால வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது. என்ன நடக்குது, ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்கள வந்து தொடர்ச்சியாக அடிக்க அடிக்க அவங்க வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல ஃபஸ்ட் ஆப்ஷன். அதனால் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெயிட்டிங் எனர்ஜியில் வருவாங்க, எப்படியாவது வந்துடுவாங்க, என் பேச்சை கேட்டு வந்துடுவாங்க, என்னை விட்டுட்டு அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதுவுமே இல்லை. பட் நம்புறீங்க, அவ்வளோதான். உங்கள் நம்பிக்கை இருக்குது, பட் ஆனால் அந்த பாடு இல்லை. நிறைய பேர் உங்கள் பர்சனில் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இன்டெசிசிவாக இருக்காங்க. உங்களுக்குமே நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டில் உண்மையை கடவுள் புட்டு வச்சா கூட கண்ணை திறந்து பார்க்க மாட்றீங்க. ஏன்னா சில விஷயங்கள் அப்பட்டமாக ஓப்பனாக கடவுள் வந்து சொல்லியிருக்காரு, இதுக்கு மேலே உன்னை எப்படா நான் வந்து திருத்துவேன், உன்னை எப்படா நான் கஷ்டத்துலேருந்து நான் காப்பாற்றுறது, எல்லாத்தையும் சொன்னாலும் கண்ணை மூடிட்டு கையை கட்டிட்டு நிற்கிறியே, நீ வெளியில் வரதுக்கு உண்டான எல்லா விதமான சான்சஸுமே இருக்குங்க. எல்லா பிரளயம் நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்குது. பட் ஆனால் நீ ஏன்னா அந்த நம்பிக்கையை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கு. மைண்டில் அப்படி ஒரு கிரிப்பை பிடிச்சி வச்சு நான் பார்க்க மாட்டேன், நான் யோசிக்க மாட்டேன், நான் வெளியில் வர மாட்டேன், என் வாழ்க்கை இப்படியே தான் போக போகுது, நான்லாம் இதுக்கு தான் லாய்க்கு, எதுக்குமே என் லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சோலாக வந்து கடவுள் என்னை படைக்கலை. நான் எப்பயுமே என் வாழ்க்கையில் ஒரு ஃபெயிலியரான ஒரு மாடலாக தான் நான் இருப்பேன், என்னால் வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைய முடியாது, இப்படி தான் படைச்சிருக்காங்க, இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டில், நான் இதை தாண்டி நான் வந்து கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வர மாட்டேன், நான் இப்படியே நான் இருந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு அப்படியே இருக்கீங்க. எப்பயுமேங்க ஏழையாக பிறக்கிறது வந்து தப்பு கிடையாதுங்க, ஏழை வீட்டில் பிறக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஏழையாகவே சாகிறது தான் வந்து தப்பு. ஏன்னா அத்தனை விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அத்தனை விதமான ஒரு வளர்ச்சிக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் இங்கே கொட்டி கிடக்கு. ஆனால் நீ பார்க்குறியா, எல்லாருக்கும் தான் இங்கே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே தினமும் போகிற பாதையில் ஒரு நீல வண்ண ஒரு கார் பார்த்துட்டே தான் இருப்பீங்க நீங்கள். பட் ஆனால் அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். திடீர்னு ஒரு நாளைக்கு யாராவது நீங்கள் இன்றைக்கி வழி நெடுக நீல நிற கார் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம வழி நெடுக தேடுவோம் நீல நிற கார். அப்போ நம்ம பார்க்குற இடங்கள்லாம் நிறைய பார்ப்போம், நீல நிற கார் எங்கே வருது அப்படின்னு நம்ம கண்ணு கரெக்டாக அந்த நீல நிற காரை தேடும். அதே மாதிரி தான் நமக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வச்சு நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையில் எனக்கு இது முக்கியம் அப்படின்னு எந்த விஷயத்துக்கு ப்ரையாரிட்டி வைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு வந்து சேரும். இது வேறு எதுவுமே இல்லை. எங்கே கவனம் குவியுதோ அங்கே வந்து அதுக்குண்டான முயற்சிகள், அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிரபஞ்சமே, ஒட்டுமொத்த பிரபஞ்சமே சேர்ந்து நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்துக்கு அது உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு அது வேலை பார்க்கும். பட் நீ என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் உண்மையாக ஆசைப்படுறீங்களா, உணர்ச்சிகளோடு அதுக்கு வந்து பிரபஞ்சத்துக்கு நீங்கள் சமிக்கைகள் கொடுக்குறீங்களா? பார்த்தா இல்லை. நீங்கள் ஏதோ இன்றைக்கி ஒன்று நினைக்கிறீங்க, நாளைக்கு வேறு நினைக்கிறீங்க. உங்ககிட்ட என்ன ஆகுது, ஒரு ஓவர் திங்கிங் ஆகுது, என்னால் இது முடியுமா, பயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவற்ற நிறைய சிந்தனைகள் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியில் வரணும் அப்படின்னு ஆசை மட்டும்தான் படுறீங்க. ஆனால் வெளியில் வரக்கூடிய அந்த ஒரு தருணம் கிடைச்சா கூட ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு நான் அடி உத வாங்கிக்கிறேன், எனக்கு இதிலே போதும், என் தலைவிதி இதோடே முடிஞ்சு போட்டோம், என்னாலாம் முன்னேற முடியாது அப்படின்னு ஒரு ஆழமான நம்பிக்கை உங்கள் ஆள் மனசில் பதிய வச்சுட்டீங்க. ஆள் மனசில் பதிஞ்ச விஷயம் தான் இங்கே நடக்குங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக நிறைய நீங்கள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, ஒர்க் அவுட் ஆகும், கண்டிப்பாக இதெல்லாம் இருக்குது. ஏன்னா இங்கே எல்லாமே சட்டத்திட்டத்தைப்படி நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என் வாழ்க்கை அமையுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அப்போது நான் ஏன் இப்படி நினைக்க போகிறேன், என் வாழ்க்கை அப்படி மோசமாக இருக்குதுன்னா, நீ அப்படி தான்ப்பா பயத்தோட, ஒரு கன்ஃபியூஷனோட, ஒரு ஓவர் திங்கிங்கோட, ஒரு பழசில் நடந்த அத்தனை விதமான ஒரு இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம வந்து அப்படியே ஒன்றுமே காயமே படாமல் நம்மலாம் வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்துடல, ஒரு ஏக்கத்தோடு இருக்கும். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஏக்கப்படும் போது, வருத்தப்படும் போது, கவலைப்படும் போது நம்ம அப்படிங்கிற ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகும். அந்த ஒரு அஃபெக்டான அந்த ஒரு சோல் நமக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி சோலுக்கு நம்ம வந்து ஹீலிங் பண்ணாமே அதோட ஊன்ஸ் அப்படியே சேர்ந்து வளர்ந்துருக்கும். ஒரு பயம், பதட்டம், ஒரு ஒரு ஃபியர். எப்பயுமே இந்த மனிதன் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பயத்தோடையே இருப்பான். நம்மளோட டிஎன்ஏவே அதுதான், நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற அந்த மரபணு டிஎன்ஏல தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். ஸோ இந்த மைண்டுமே வந்து என்ன பண்ணும், நம்மளை பாதுகாக்கணும்
அப்படிங்கிற பேரில் ஏதாவது ஒரு பயத்தோடு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தைரியமே இருக்காது. ஒரு சுச்சுவேஷன் ஐயோ இப்படி ஆகிட போதும், இதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும். அந்த மனுஷன் ஓடுவான் தெரியுங்களா, அந்த ஆதி காலத்து மனுஷன் அந்த மிருகங்கள்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு இங்கே ஏறணும் அங்கே ஏறணும் அப்படிங்கிற அந்த தப்பிக்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது தெரியுங்களா. அந்த அந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம எல்லாரோட டிஎன்ஏவும் ஒர்க் அவுட் ஆகிறதுனால நம்மளை வந்து பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற பேரில் மைண்டு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தைரியம் கொடுக்குற அத்தனை விஷயங்களையும் நம்ம கோலையாக்கி விட்டுரும். ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டே இருக்கும். நம்ம வந்து பயமான நம்ம சோல் கிடையாது, நம்ம தைரியமான சோல். நமக்கு நிறைய இருக்குது, நம்ம நிறைய சேலஞ்சு எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சோல் தான் நம்ம. ஆனால் நமக்கே அதை வந்து ரியலைஸ் பண்ண முடியாமல் நம்மளை ஒரு பயத்துக்குள்ளே ஒரு இவ்வளோதான் உன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா இதுக்கு மேலே தாண்டி போனேன்னா உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், நீ பத்திரமா இருக்கணும், உன்னை நான் காப்பாற்றுற பொறுப்பு எனக்கு இருக்குன்னு அந்த மைண்டு கொடுக்குற, அந்த கான்ஷியஸ் மைண்டு கொடுக்குற அந்த ஒரு அலர்ட்னஸில் நம்ம அதுக்கு மேலே நம்ம எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் வந்து இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய எந்த விஷயமும் உங்களுக்கு பின்னாடி தான் இருக்குது, உங்களுக்கு முன்னாடி இல்லை. அப்போ உங்கள் முன்னாடி இல்லை, கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கிறதுக்கு உண்டான தெளிவான பாதைகள், பயணம், போகிற ரோடு, மேப்பு கொண்டு கடவுள் அழகாக போட்டு வச்சுருக்கேன். நீ இப்படி திரும்பி போ, கண்ணை திற, இப்படி போ, அப்படி போ, அங்கே போ, ஹாரன் சவுண்டு இங்கே வா, சரியாக இருக்கும், உனக்கு வேணுங்கிற விஷயம் அங்கே இருக்குது போ அப்படின்னு மேப் கொடுக்குற. பட் கடவுளை நம்மளை நீங்கள் கண்ணை திறந்து பார்க்கல அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமே. இங்கே உங்கள் வாழ்க்கை சரியாகணும் அப்படிங்கிறத வந்து மனசில் மட்டும் நினச்சிட்டு வாயில் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் அதுக்கு உண்டான பலன் வந்து கிடைக்காதுங்க. உண்மையிலே வாழ்க்கை மாறணும்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு உள்ளே இருந்து சில விஷயங்கள் உங்களை மாற்றிக்கணும். உங்களை மாற்றிக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கை மாறும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உண்டு. ஆனால் உங்களை ஆழமாக நீங்கள் மாற்றிக்கக்கூடிய ஒரு விஷயம், எந்த இடத்துல ஸ்டெப் எடுக்கிறீங்களோ நீங்கள் தான் முக்கியம்னு எந்த இடத்துல கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அப்போது நல்ல விஷயம் இருக்குது. எங்கே பாருங்கள், அடுத்த கார்டு பாருங்க. அதனால தான் ஒரு டவுட்டில் நான் எடுத்தேன். ஏன்னா இங்கே வந்து 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்துருச்சு. இதில் வந்து ரொம்ப மோசமான ஒரு கார்டு. ஏன்னா அந்த ஒரு பெயினில் இருக்கீங்க. நிறைய பேர் அந்த பெயின்லேருந்து வெளியில் வரலாம், ஆனால் இன்னும் கண்ணை கட்டிட்டு காட்டில் விட்ட மாதிரி அப்படியே இருக்கீங்க. அதனால தான் நான் இந்த டெக்கை எடுத்தேன். நான் எனக்கு கரெக்டாக வந்து இப்போ எனக்கு தோணுச்சு இந்த டெக்கை எடு அப்படின்னு. இந்த விஷயம்லாம் நீங்களாக தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம்லாம் தேவையில்லாத ஒரு குப்பை. வந்துச்சா, செஞ்சிச்சா, போணுச்சா, போயிட்டு வா, கையை எடுத்து கும்பிடுங்க. ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன், நான் படிச்சுக்கிறேன் ராஜா, நீ போயிட்டு வா, அம்மா தாயே போயிட்டு வாமா அப்படின்னு விரட்டி விட்டுட்டு நீங்கள் அதுக்கு உண்டான லெசன் படிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், உங்கள் ஹெல்த்தை பாருங்கள். புரியுதுங்களா? ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா மைண்டுக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப ஒரு இன்டர் ரிலேட்டட்னே சொல்லலாம். மைண்ட் அஃபெக்ட் ஆனால் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும், ஹெல்த் அஃபெக்ட் ஆனால் மைண்ட் அஃபெக்ட் ஆகும். எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத குப்பையை யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப அஃபெக்ட் ஆயிரும். நல்லா சந்தோஷமாகவே இருக்க முடியாது. பொழுதானைக்கும் அழுகாச்சி சீனாவே நீங்களே அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. அப்புறம் ஏன் நடந்துச்சு என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குன்னா இப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க இத்தனை வருஷமானு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போது நல்ல காலம் வருது. ஏன்னா இது சில விஷயங்கள் ஏன் வருது, அப்படி எதுக்கு வருதுலாம் கேட்கக்கூடாது. இதில் வந்திருக்கு, நான் இதில் என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இங்கே நல்லது கெட்டது கலந்தது தான் வாழ்க்கை. கெட்டது மட்டும்தான் வருது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நல்லது உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. நடந்த ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலைன்னு. நல்லது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது. நல்லது கெட்டது கலந்தது தான் வாழ்க்கை. அப்போ நல்லதை ஏற்றுக்கும் போது கெட்டதையும் நம்ம வந்து இது ஏதோ ஒன்று கற்றுக்க கொடுக்கறதுக்காக, நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கு, நம்ம கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே காடோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. நம்ம எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மேலே இருந்து ஸ்பிரிட் அனிமல்ஸு, ஸ்பிரிட் கைட்ஸு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு டீமே இங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஒரு ப்ரொடெக்ஷனோடு இருக்கணும். நம்மளோட ப்ரொடெக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, யாரும் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க, நம்ம கூட வருவாங்க அப்படிலாம் கிடையாது. உங்களோட ப்ரொடெக்ஷன் உங்கள் கிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா, ஒரு பவுண்ட்ரிஸ், செல்ஃப் பவுண்ட்ரிஸ் போட்டு பக்காவாக நம்ம வச்சுக்கணும். ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் எல்லாம் கிடைக்குது. நிறைய பேருக்கு கடவுளோட ஒரு பிளஸிங் இருக்குது. ஹார்ட் சக்கராலாம் நிறையா வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க, காயப்பட்டிருக்கீங்க. நிறைய பேர் சின்ன வயசில் ஹார்ட் சக்கரா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு 35, 40, 45 ஏன் 80 வயசில் கூட நிறைய பேருக்கு இங்கே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் பார்த்துட்டு நிற்கிறீங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு வந்திருக்கீங்க. கற்றுக்கோங்க. இதில் என்ன அப்படின்னா, ஒரு அழகான ஒரு விஷயம் என்னென்னா, அதில் ஸ்பிரிட் அனிமல்ஸும் சேர்ந்து உங்களுக்காக பாடுபடுறாங்க. நல்ல ஒரு விஷயம் வருது, வேகமாக வருது அப்படிங்கிறது தான். ஏன்னா இனிமேல் வந்து ஒரு கேடயமாக நீங்களே இருக்கீங்க. என்ன கேடயம் அப்படின்னா, நல்லது கெட்டது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இனிமேல் உங்களுக்கே அனலைஸ் பண்ண தெரியும். எந்த விஷயத்த எப்படி நினைக்கணும், எப்படி வந்து யோசித்தா, எப்படி நினச்சா இந்த விஷயம் வந்து பிரபஞ்சத்துக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற எல்லா விஷயமே தெரிஞ்ச ஒரு குட் பர்சன் தான் நீங்கள். ரொம்ப அழகான ஒரு பர்சன் தான், ஸ்டார் ஆகக்கூடிய ஒரு பர்சன் தான். வாழ்க்கையில் இனிமேல் வந்து என்னன்னா 7777 பார்க்குற பர்சனாக கூட இருப்பீங்க. ரொம்ப தாண்டி வந்திருப்பீங்க. கஷ்டத்தின் விளிம்புக்கெல்லாம் வந்து போயிருப்பீங்க. இனிமேல் நல்ல காலம்தான். விருச்சிக ராசி, மீன ராசி, துலாம் ராசி செம்மையாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு நல்ல காலம் வருது அப்படிங்கிறத டினோட் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? அப்போது வந்து இனிமேல் அழுகாட்சி சீன்லாம் உங்கள் லைஃப்பில் இல்லை. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்களே வேணால் உட்காந்து அழுது க்ரியேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். ஏன்னா உங்கள் சீனை, உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் இப்போ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க.
இந்த கார்டு தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. நான் சொன்னேன்ல, அதே தான் திரும்ப வருது. நிறைய பேர் வந்து 28, 38 வந்துச்சு. நிறைய பேர் வந்து ஹெர்மிட் மோடில் இருக்கீங்க, ஒரு தனியாக இருக்கீங்க. நிறைய பேர் பேச்சை கூட குறைச்சிப்பீங்க அமைதியாக. ஏன்னா நிறைய ஒரு பட்டடி அனுபவம் வரி, அப்பா இந்த மாதிரிலாம் நான் மனுஷங்க மாறுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. என்ன இப்படி இருக்காங்க மனுஷங்க, நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லையே. நான் அன்பை தானே கொடுத்தேன், நான் உண்மையாக இருந்தேனே, ஏன் இப்படி வந்து ஒரு காசு வந்துச்சுன்னா அப்படி மாறுறாங்க, ஏன் மனுஷங்க திடீர்னு நினச்சி மாறிக்கிறாங்க. ஒரு மரம் தாவர ஒரு குரங்கு மாதிரி. மனம்ங்கிறதே மனம் தாவர ஒரு குரங்கான ஒரு விஷயம் தான். மனுஷங்களும் அப்படி தான் இருக்கான். இங்கே எதுவுமே உண்மை இல்லையா அப்படிங்கும்போது தான் ஒரு அழகான ஒரு வெளிச்சம். அது வந்து அந்த ஒரே ஒரு நம்பிக்கையை பிடிச்சிட்டு போகிறீங்க. அந்த வெளிச்சம் தான் கடவுள். அந்த கடவுள் கொடுக்குற அந்த வெளிச்சத்தோடையே அப்படியே அப்படி தத்தளித்து தலை குனிஞ்சு போகிறீங்க. அது என்னென்னா நிறைய பேர் அந்த தனிமை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க தனிமையில். ஏன்னா எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. தனிமை என்னை கொல்லுது, வாட்டுது அப்படின்னு. மனுஷன் வந்து ஒரு சோஷியல் அனிமலுங்க. எப்பயுமே ஒரு கூட்டாகவே இருந்து பழகிட்டான். தனியாக இருந்தால் ஏதோ ஒரு பேய் பிசாசு தான் தனியாக இருக்கும், நம்மளும் அதே மாதிரியா அப்படின்னு கூட நிறைய பேர் அந்த ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணிடுறாங்க. பட் நிறைய விஷயங்கள், நிறைய கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், தனியாக இருந்து தான் வந்து மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான். என்னென்னா ஆதி காலத்து மனுஷன்லாம் உட்கார்ந்த இடத்துல இங்கே மேலே நவகிரகங்கள் இருக்குது, எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது, அதோட ரேஸ் எங்கே படுது, சுற்று வட்டாரத்தில் வந்து தமிழ்நாட்டில் கும்பகோணம் சைடில் அதோட ரேஸ் இருக்குது அப்படின்னு நவகிரக கோயில்கள்லாம் அதோட டிகிரி முதற்கொண்டு கீழே இருந்துகிட்டே அவங்க கண்ணை மூடிட்டு மெடிடேஷன் மூலமாக அந்த ஒரு ஞான திருஷ்டியில் அதோட ஆங்கிள் எங்கே இருக்குது, அது எந்த இடத்துல அந்த கோயிலோட அந்த ஒரு பலன் வந்து கிடைக்குது, எல்லாத்தையுமே கட்டி வச்சிருக்கானா. இதெல்லாம் எங்கே இருந்து அவன் வந்து ஒட்டு மொத்தமாக கூட்டமாக இருக்கும்போது அவனுக்கு அறிவு நாலேஜ் எல்லாம் அவனுக்கு கிடைச்சிது. அவனுக்கு எப்படிங்க கிடச்சிது? நம்ம முன்னோர் வாழ்ந்தாங்கல்ல, அவங்களுக்குலாம் இவ்வளோ பெரிய நாலேஜ் எங்கே கிடச்சி? நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நம்மளோட டிஎன்ஏ எங்கேருந்து வந்தது? அவங்கக்கிட்டேருந்து தானே வந்தது. அப்போ ஏன் நமக்கு அந்த விதமான ஒரு நாலேஜ் இல்லை? நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். நிறைய விஷயங்களை பார்க்குற விஷயம், டிவி பார்க்குறோம், சோஷியல் மீடியா பார்க்குறோம். நம்ம பார்க்குறதெல்லாம் உண்மைன்னு நம்புகிறோம், நினைக்கிறதெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறோம், எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம். இல்லை, அவன் என்ன பண்ணான்? தனியாக உட்காந்தான். தனிமையை வந்து அவ்வளோ ஒரு இனிமையாக எடுத்துக்கிட்டாங்க. ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்கறதுக்காக என்னை தனியாக கடவுள் உட்கார வச்சிருக்காரு. ஏதோ ஒன்று தேடுதல், அவங்களுக்குள்ள உள்ள ஆன்மாவோட தேடுதல் இருக்குது. என்னமோ நான் பண்ணணும், என்னமோ செய்யணும். எத்தனை கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு. எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஒரு 100 இன்வென்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு பல்பை கண்டுபிடிச்சாங்க. ஒரு 50 இன்வென்டர்ஸ் சேர்ந்து தான் ஒரு வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சாங்க. எங்கேயாவது இருக்கா? தனித்தனியாக அவன் என்ன பண்ணான்? அந்த ஒரு தூங்குற நேரம் கூட அவன் மனசில் நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு அந்த ஒரு தாட்டில் போட்டுட்டு ஆள் மனசில் போட்டுட்டு அவன் தூங்குறான். காலையில் எந்திரிச்சா அதுக்கு உண்டான விடை இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவனுக்கு தெளிவாக தெரியுது. அப்போ தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அதை கரெக்டாக வந்து அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். அவன் சக்ஸஸ் ஆகிறான். லைட்டு கண்டுபிடிக்கிறான், ஃபேனை கண்டுபிடிக்கிறான், டியூப்லைட் கண்டுபிடிக்கிறான், ஒரு வீல்னு ஒன்று கண்டுபிடிச்சி வண்டி ஓடுறது கண்டுபிடிக்கிறான், ஃப்ளைட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சி. இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிச்சான்? கூட்டத்தோடையாக கண்டுபிடிச்சான். அவன் ஆழ்மனசோட பவரை யூஸ் பண்ணிக்கிட்டான். நீங்கள் ஏன் ஆழ்மனசோட பவரை வந்து நெகட்டிவாக யூஸ் பண்ணுறீங்க? நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆழ்மனசில் வெறும் குப்பையை பதிய வச்சுட்டு ரிசல்ட் வேணும்னா குப்பை தாங்க வரும். வாழ்க்கையே குப்பையாக போச்சு, நாரி போச்சு வாழ்க்கை. யாருமே திரும்பி பார்க்காத அளவுக்கு நான் என்ன அவ்வளோ ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன். எல்லாருமே வெறுக்கிற மாதிரி 31, 41 வெறுக்கிற மாதிரியா என் வாழ்க்கை இப்படி இருக்கும்? நல்லாவே இல்லையே, எனக்கு பிடிக்கவே இல்லையே, நான் இதை அட்ராக்ட் பண்ணவே இல்லையே அப்படின்னா நீங்கள் குப்பையாக வந்து பதிய வச்சுட்டு இருக்கீங்க ஆழ்மனசில். அப்போ ஆழ்மனசு சக்தியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இன்னர் சைல்டு wounds எல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தான் முக்கியம். உங்களுக்கு நிறைய பவர் உள்ள நீங்கள் ஒரு சோல்ங்கிறத நீங்கள் நம்பணும். மற்றவங்க கிட்டேருந்து வேலிடேஷனோ ஒரு ரெக்கக்னேஷனோ ஒரு அன்பு ஒரு உண்மையான தன்மை இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இந்த உலகத்தில் அதெல்லாம் இந்த உலகத்தில் இல்லை, எந்த உலகத்துலையுமே மற்றவங்க உங்களுக்காக வந்து உங்களுக்கு ஃபேவரெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவனுக்கு ஃபேவராக தான் இருப்பாங்க. எந்த நேரத்தில் வந்து அவன் வந்து அவனோட உண்மையான முகத்தை காட்டணுமோ அந்த நேரத்தில் காட்டும்போது நமக்கு பெயினாக இருக்கும். ஏன்னா அவன் கேரக்டரில் தான் இருக்கான், கரெக்டாக தான் இருக்கான். நீ தாம்மா எக்ஸ்பெக்ட் பண்ணுற, நான் நல்லவனாக இருக்கேன் அவனும் நல்லவனாக இருப்பான்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இங்கே தப்பான ஒரு விஷயம். ஸோ வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்குல்ல. ஒரு சின்ன ஒரு விஷயம் நிறைய ஒரு விஷயங்களை தட்டி எழுப்புது. அந்த ஆள் மனசுன்னு நான் சொன்னது பார்த்துக்கோங்க. சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நிறைய பவர் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். எனர்ஜி ரூபத்தில் தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற பர்சன் மோசமானவனாக இருக்கான், ஏமாத்துறான், இந்த மாதிரி கேடுகட்ட வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட எனர்ஜியை வந்து என்ன பண்ணியிருக்கீங்க? ரொம்ப ஒரு லோ வைப்ரேஷனில் லோ ஃப்ரீக்வன்சியில் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஹை வைப்ரேஷன் ஹை ஃப்ரீக்வன்சியில் இந்த மாதிரி உங்களை ஏமாத்துகிற விஷயங்கள், உங்களை காயப்படுத்துகிற விஷயங்கள், நீங்கள் இப்படி அழுது ஒப்பாரி வச்சுட்ருக்கீங்க தெரியுங்களா, லைஃப் போச்சுன்னு. இதெல்லாம் இங்கே கிடையாது. இது லோ வைப்ரேஷனில் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும்போது இந்த எனர்ஜியை நீங்கள் எமிட் பண்ணும்போது ஆள் மனசில் பதிவு வச்சு எமிட் பண்ணும்போது இதுக்கு உண்டான விஷயங்களுக்கு உண்டான நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடிச்சிட்டு போகிறாங்க. அப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா
நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக இன்னர் சைல்டு ஓன்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கான ஒரு செல்ஃப் கேர் பண்ணிவிட்டு உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக அவங்கள நீங்களே வச்சுக்கிட்டு கடவுளோட அப்படியே நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குடா அப்படிங்கிறத உண்மையாக நம்பினீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் சரண்டர் பண்ணிவிட்டு உங்கள் வேலை உங்கள் அப்லிஃப்ட்மெண்ட் உங்கள் உடம்பு உங்கள் ஹெல்த்து உங்கள் சந்தோஷம் எல்லாமே என் கையில் தான் இருக்குது. ஜாலியாக அவங்கள நீங்கள் வச்சுக்க நீங்கள் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் பாசிட்டிவிட்டி ஃப்ரீக்வன்சிக்கு அப்பர் ஃப்ரீக்வன்சிக்கு மாறுறீங்க. அந்த ஒரு அப்பர் ஃப்ரீக்வன்சியில் தான் நம்ம நினைக்கிற நம்ம வேண்டுற அந்த ஒரு பவர்ஃபுல் ஒரு சோர்ஸ் அங்கே தான் இருக்குது. நீங்கள் தேடுற ஆசைப்படுற அத்தனை விதமான அபண்டன்ஸு பணம் காசு நகை சொத்து ஒரு நல்ல ஒரு உறவு நல்ல ஒரு அன்பான ஒரு உறவு நல்ல ஒரு உண்மையான ஒரு பர்சன் எல்லாமே மேல் வைப்ரேஷனில் இருக்காங்க. மேல் வைப்ரேஷன்னா அப்பர் வைப்ரேஷனில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உறவுகளை நான் அட்ராக்ட் பண்ணணும்னா நான் ஃபஸ்ட்டு மேலே போகணும். புரியுதுங்களா? நான் கீழே நின்றுட்டே கத்திட்டே இருந்தேன்னா அழுதுகிட்டே இருந்தேன்னா புலம்பிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு கீழ் வைப்ரேஷன் தான் கீழ் ஃப்ரீக்வன்சி தான். லோயர் ஃப்ரீக்வன்சியில் எவன் இருக்கானோ வந்து ஏமாற்றிட்டு கத்திட்டு போகிறான். புரியுதுங்களா? அப்போ என் வாழ்க்கை மாறணுன்னா நான் மேலே போகணுன்னா மேலே போகணும் கிடையாது, ஒரு ஹையர் வைப்ரேஷனுக்கு போகணும். அங்கே வந்து தான் வந்து கடவுளோட ஒரு அன்பு ஒரு பாசம், ஏன்னா அங்கே தான் இருக்கார், அங்கே கடவுள் எல்லாத்தையும் வச்சுருக்காருன்னு சொல்லு. வாங்க தலையெல்லாம் குனியக்கூடாது, தனியாக இருக்கேன்னு தலை குனியக்கூடாது, தனியாக இருக்க தான் கெத்து, அப்படியே தலை நிமிர்ந்து நில்லுங்க. நீங்கள் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் உங்களை தனித்து வச்சுருக்காரு. கூட்டத்துலேருந்து பல விதமான ஆட்டு மந்தைகள்லேருந்து ஒரு ஆடு மட்டும் தனியாக பிரிஞ்சு வருது அப்படின்னா முக்கியமான ஆடு அது, கடவுளுக்கு தேவையான ஆடு, கடவுளால் பிளஸிங் பண்ணப்பட்ட ஒரு ஆடு. அதுக்கு நிறைய பாடங்கள் படிக்கிறதுக்காக தனியாக வந்திருக்கு. ஸ்பெஷல் லெசன் கோச்சிங் லெசன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால வந்து சொல்லும்போது 34-44 ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டைமுங்க தனிமை. அது வந்து அது நல்லா இனிமேல் யார் தனியாக இருக்கேன், உறவுகளால் தனியாக இருக்கேன், ஒரே வீட்டுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு தனியாக இருக்கேன், இல்லை பிரிஞ்சு போயிட்டாங்க, என்னை பற்றி தெரிஞ்சுக்கவே இல்லை, என்னோட அருமை தெரியாமல் எனக்கு நிறைய பேர் வந்து டைவர்ஸாகவும் இருக்கலாம், நிறைய பேர் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கவுங்க ஹஸ்பண்டாகவும் இருக்கலாம், அவங்கவுங்க ஒய்ஃபாக இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் நிறைய தப்பான விஷயங்கள் பண்ணலாம், ஏமாற்றலாம், துரோகம் பண்ணலாம், இந்த மாதிரி அது மாதிரியும் பிரிஞ்சிருக்கலாம். நம்ம வச்சு ஒரு உறவு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆள் அட்ரஸ் இல்லாமல் போயிருக்கும், அந்த மாதிரியும் இருக்கலாம். அவங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் வராமல் கூட போயிருக்கலாம், தட்டு மாதிரி போயிருக்கலாம். அது பணம் காசு நகை சொத்து பத்து கொடுத்த கடன் எல்லாமே இது என்னன்னா நெகட்டிவ் வைப்ரேஷனில் லோ ஃப்ரீக்வன்சி நீங்கள் எமிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பய உணர்ச்சி, ஒரு ஓவர் திங்கிங், புலம்பல், ஆன்சைட்டி, கவலை, துக்கம், கவலை, கண்ணீர், கஷ்டம், இது எல்லாத்தையும் எங்கே இருக்குன்னா லோ வைப்ரேஷனை நீங்கள் எமிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ அதுக்கு தகுந்த பர்சன் வரவே மாட்டான். அவன் நீங்கள் எவ்வளோ தான் கூப்பிட்டீங்கனாலும் வரவே மாட்டான். வர வேண்டிய பணம் வரவே வராது. இப்போ பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஐயோ இது எனக்கு கிடைச்சிடணும் இது ஐயோ போயிட போகுது, இது எனக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் அந்த விஷயம் வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு கையில் கிடைக்காம போயிடும். அப்போ நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களா வேணான்னு நினைக்கிறீங்களான்லாம் அதுக்கு தெரியாது. தீவிரமாக வேணான்னு நினைக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு அப்படியே அந்த இடத்த விட்டுரும். அப்போ வேணுங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு கவனத்தை கொடுங்க. கவனம்ங்கிறது ரொம்ப கவனமாக கேளுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட கவனம், கான்சன்ட்ரேஷன். ஒட்டு மொத்தமாக ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரே விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு சக்தி அங்கே வந்து நிகழுங்க. கண்டிப்பாக அந்த நேரத்தில் அவங்க எதை குறித்து அவங்க ப்ரேயர் பண்ணாலும் கண்டிப்பாக நடக்கும். அப்போது கவனம், ஒரே நேர்முக சிந்தனையோடு ஒருத்தர் பண்ணுற ஒரு கான்சன்ட்ரேஷனுக்கே அவ்வளோ பவர் இருக்குன்னா 100 பேரோட கான்சன்ட்ரேஷன் ஒரே விஷயத்துக்காக பண்ணும்போது ஒரே நேரத்தில் பண்ணும்போது அதுக்கு பயங்கர வந்து ஒரு எஃபெக்ட் கிடைக்குங்க. அதனால வந்து எனர்ஜி ஹீலிங் வந்து 4 மணிக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேருக்கு வந்து நான் வந்து எனர்ஜி ஹீலிங் 4 மணிக்கு கொடுக்குறேன். என்னால் வந்து வாழ்க்கையை விட்டு வெளியில் வரணும், கஷ்டத்தை விட்டு வெளியில் வரணும், என்னால் பண்ண முடியல அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற அந்த தடைகளை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி ஹீலிங் இருக்குங்க. அந்த ஹீலிங் தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. பர்சனல் ரீடிங் தனியாக எனக்கான ஒரு வாழ்க்கையில் என்ன போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல, எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ், டிவைன் கைடன்ஸ் வேணும்னாலும் அதுவும் இருக்குங்க. டேரோ கிளாஸ் கற்றுக்கணும், எனக்கான ஒரு வருமானம் வரணும், என்னால் வந்து வெளியில் போய் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரோ கிளாஸும் எளிய முறையில் 15 நாளில் கிளாஸ் போயிட்டுருக்குங்க. அதுவும் தேவையானவங்க கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா வாழ்க்கை மாறணும்னா நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டு தான் ஆகணும். எதுவுமே நான் கற்றுக்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன், என் வாழ்க்கையில் என்னை தூக்கி ஃபஸ்ட்டில் நிற்க வைக்கணும், ஃபஸ்ட் ரேங்க்கில் நிற்க வைக்கணும், ஃபஸ்ட் பவுலில் நிற்க வைக்கணும் அப்படின்னா இங்கே அதெல்லாம் கிடையாது. இங்கே எல்லாருமே கற்றுக்க தான் வந்திருக்கோம். கற்றுக்கும்போது ஏன்னா ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் தப்பு, அதை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா அங்கே தாங்க நமக்கு எல்லாத்துக்கும் பெயினாக வருது. ஆனால் தப்பான விஷயத்த நம்ம வந்து கரெக்டுன்னு பிடிச்சி வச்சுட்ருக்கோம். இதுதான்ப்பா கரெக்டுன்னு ஒரு விஷயம் புதுசாக நமக்கு வந்து உள்ள திணிக்கங்காட்டியும் கடவுள் படாத பாடுபடுறாரு. ஏயா தப்பாக லெசன் படிச்சுட்டு வந்து நிற்கிற, இதுதான் கரெக்டான லெசன்னு நம்மளை புகுத்துறதுக்குள்ளே கடவுள் பாவங்க எவ்வளோதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, கடவுளுக்குலாம் கண்ணு இல்லை, என் வாழ்க்கை அப்படி மோசமாக போயிட்டுருக்கு, இன்னும் எவ்வளோ நாள் தான் பார்த்துட்ருப்பாருன்னு. ஆனால் என்ன சொல்கிறது, 37-47 சொல்லும்போது இதுக்கு மேலே என்னத்தை நான் சொல்கிறது, போங்க. நம்ம வாழ்க்கையை கிடைக்கிறது நம்ம மட்டும்தான். ஆனால் பென்டக்கல் லெவலில் சூப்பராக இருக்குது, கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குது. உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க வந்து எனக்கு செல்வ இது பார்க்குறவங்க உண்மையாகவே நீங்கள் வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி ஹையர் வைப்ரேஷன், நான் சொல்கிறது உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு
நல்ல ஒரு பிரிஞ்சு இருக்கிற அந்த ஒரு தம்பதிகளாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எல்லாம் கரெக்டாக ஒன்று சேருங்க. தம்பதிகளாகவும் இருக்கலாம், லவர்ஸாகவும் இருக்கலாம், எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சேரக்கூடிய ஒரு தருணம் தான். நல்ல சம்பத்துகளோட நல்ல ஒரு வசதி வாய்ப்பு பணம் சம்மந்தப்பட்டதில் எனக்கு வேலை கிடைக்கணும்ப்பா, ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருக்கேன், ரொம்ப நாளாக வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நான் படித்து முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, வேலை கிடைக்கவே இல்லை, சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு அதுக்கு இதுக்குன்னு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வரல அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் வருது. இதுதான் வந்து ஃபைனல் டச்சு. அப்போ 10 பார்க்குற பர்சனாக கூட இருப்பீங்க. ரொம்ப ஓவர் திங்கிங்லாம் பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஏன்னா இங்கே நம்ம திங்க் பண்ணுறது எதுவுமே இங்கே நடக்காது. நம்ம திங்க் பண்ணுறது அத்தனையுமே என்ன அப்படின்னா நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு நம்ம திங்க் பண்ணுறதுனால நமக்கு ஒட்டுமொத்தமும் நமக்கு வந்து மோசமாக நடந்துகிட்ருக்கு. வாவ், பாட்டம் ஆஃப் த டெக் பார்த்தீங்களா, இதை விட சூப்பரான என்ன விஷயம் வருது பார்த்தீங்களா. அதில் பாட்டம் ஆஃப் த டெக்கு 10, அதில் வந்து 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்துச்சு. இதில் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட நபர் தேடி வராங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தான். அப்போ இனிமேல் என்ன பண்ணலாம், வருவாங்க அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் இவ்வளோ நேரம் சொன்னேனோ அந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அவங்களே தான் வராங்க, டிவைன் டைம் வந்துடுச்சு. அந்த டிவைன் டைம் எப்போ வரும்னு நானும் சொல்லிட்டேன். நீங்கள் மாறும்போது தான் டிவைன் டைம் வரும். எல்லாருக்கும் தனித்தனியான டைம், ஒரே டைமில் வந்து வராது. நீங்கள் மாறுறீங்க அப்படிங்கிறது அடுத்த செகண்ட் பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா பிரபஞ்சமே உங்களுக்குள்ள தான் இருக்குது. ஸோ வந்து ஒட்டு மொத்தமாக மாறணும். சும்மா பேருக்கு கண் தடைப்பு மாதிரி ஒரு நாள் மாறிட்டு மற்ற நேரமெல்லாம் ஒரு 10 நிமிஷம் நம்பிக்கையோடு இருந்துட்டு அடுத்த வந்து ஒரு மற்ற நேரம் எல்லாமே வந்து கவலைப்பட்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு தெரியும். நீங்கள் ஏமாற்றலாம் முடியாது. ஒரு அழகான ஒரு மங்களகரமான ஒரு எவர்கிரீனான லைஃப் தான் காத்துட்ருக்கு. ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு இதுதான் உங்களோட அந்த ஒரு வாழ்க்கையை வந்து இனிமேல் எந்த விதமான ஒரு சூழ்ச்சியும் பண்ணிட்டு வந்து இடையில வந்து காணாமல் போகிறதுக்கோ அந்த ஒரு உங்களுடைய அந்த ஒரு உறவை வந்து பிரிக்கிறதுக்கோ இங்கே யாருமே வேலை பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே உங்களுக்கு மேலே தலைக்கு மேலே கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் இருக்குது. இனிமேல் ப்ரொடெக்டிவான ஒரு விஷயம் தான் இது. ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு லவ் தான். நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க, அவங்களும் புரிஞ்சுக்குவீங்க. விட்டு கொடுத்து போகிற ஒரு அழகான ஒரு விஷயம் தான். யூனிஃபைட் லவ் தான், பார்ட்னர்ஷிப். அவங்களே புரிஞ்சுக்கிட்டு வந்து உங்ககிட்ட வர்றாங்க. ஒரு மியூச்சுவலான ஒரு அட்ராக்ஷன். உங்களுக்கும் அவங்க கூட சேரணும்னு ஒரு ஆசை, அவங்களுக்கும் உங்கள் கூட சேரணும் ஆசை. ஒரு நியூ ப்ரொபோசலும் இருக்குது, பழைய அளவு புது ப்ரொபோசலாக புதுப்பிச்சும் வருது. மேரேஜ் நோக்கி தான் போகுது. கனெக்ஷன் சூப்பரான கனெக்ஷன் தான். சேரக்கூடிய டைம் வந்துடுச்சு. கடவுள் பிளஸிங் பண்ணிட்டாரு. அந்த ஒரு யார் யார் அந்தந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த விதமான டிவைன் டைம் ஓப்பன் ஆகும், டிவைன் இன்டர்வென்ஷன் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு டெஸ்டின்டு ஒரு பார்ட்னர் தான். ஓகேவா, உங்களுக்கான பார்ட்னர் கண்டிப்பாக வருவாங்க. இருதரப்பட்ட மனசோடு இருந்தவங்க இப்போ எல்லாம் ஒரு தலை மனசாக நீ தான் ஏன் வேணும், நீ தான்மா வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு வராங்க. யூனியனை நோக்கி தான் வராங்க. ஒரு பேலன்ஸ் அவங்க லைஃப்குள்ளே வந்துடுச்சு. இது வரைக்கும் ஆட்டம் காடிட்டு இருக்கிற ஒரு இம்பேலன்ஸாக இருந்த அவங்க வாழ்க்கை நீங்கள் தான் வேணும் அப்படிங்கிற முடிவு எடுத்து எல்லாம் வந்துட்டாங்க. எவ்வளோ பிரச்சனை வேணாலும் நான் வந்து சமாளிக்கிறேன் உனக்காக அப்படின்னு வராங்க. ஓகேங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து அழகாக இருக்குது. உங்கள் பர்சன் மைண்டில் தற்போதைக்கு என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துடலாமா, இல்லை இந்த கார்டு பார்க்கலாமா அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கார்டு பார்த்துருவோமா. ஓகே, இப்போதைக்கு உங்கள் மைண்டில் நீங்கள் நினச்சிட்டு இருக்க அந்த பர்சன் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு சேனலாக ஆகக்கூடிய ஒரு மெசேஜ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இதிலே வச்சுருவோம். அவங்க மைண்டில் சொல்ல முடியாத விஷயங்கள் அது உங்கள் மைண்ட்லேயும் வரலாம், சைமல்டேனியஸாக அவங்க மைண்ட்லேயும் வரலாம், டிவைனோட ஒரு கைடன்ஸாகவும் வரலாம். இட் இஸ் டார்க் வித்தவுட் யூ, யூ ஆர் மை லைட். ஓகேங்களா, இந்த இடத்துல இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கா. இந்த இடத்துல அவர் போகிற பாதையில் வந்து ஒரு இருட்டாக இருக்குது, நீ இல்லாமல் நீ தான் என்னோடய வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி டினோட் பண்ணுற கார்டாக இருக்குது. எனர்ஜி கார்டு டினோட் பண்ணுற மாதிரி தான் சேனல் ஆகிற மெசேஜஸ் நிறைய இருக்கும். ஐ எம் ஹேவிங் எ லாட் ஆஃப் செக்ஷுவல் தாட்ஸ் அபவுட் யூ. இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். உங்கள் மேலே அவ்வளோ ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், கீப் டைம் மேனேஜ்மெண்ட். இது கடவுள் கொடுக்குறது. எப்பா சாமி, நீ வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இப்படியே வந்து எதையோ நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே டைமை விட்டுட்டே இருக்க, டைம் போயிட்டே இருக்கு. எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணிகிட்டே இருக்காத, நேரத்தை காலத்தை விரயம் பண்ணிகிட்டே இருக்காத, உன் வேலையை பாரு, எல்லாமே நல்லதே நடக்கும். அதனால் டைம் கீப்பப் பண்ணு. உங்கள் பர்சன் வந்து என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் வந்து ஏமாற்றிட்டு நிறைய பேர்னு சொல்லலை, ஒரு சில பேர் உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றிட்டு போயிருக்கலாம். இப்போ வந்து அவங்க என்ன ரியலைஸ் பண்ணிட்டாங்க, உங்களோட அன்பை விட்டுட்டு போன அந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு எப்படி பெயின் ஆகிருக்கும். நீங்கள் எங்கே நிற்கல நவுந்துட்டீங்க, இப்போ திரும்ப அவங்க வந்து உங்ககிட்ட வரணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ வந்து அவங்களே கேட்குறாங்க, நான் எப்படி வந்து உங்ககிட்ட அந்த ஒரு பழைய ட்ரஸ்ட்டு இதெல்லாம் நான் எப்படி திரும்ப சம்பாதிக்கிறது, என் மேலே உனக்கு இப்போ நம்பிக்கையே இல்லை, திரும்ப அந்த நம்பிக்கையை நான் கொண்டு வரணும்னா நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை உங்ககிட்டயே கேட்குறாங்க. நல்ல ஒரு பர்சன் தான். இதெல்லாம் அவங்க வந்து சொல்லாமல் சேனல் ஆகுது அவங்க மைண்டில். ரியலி ஐ மிஸ் யூ, நவ் ஐ நோ த வேல்யூ ஆஃப் யூ. தெரியுதா,
இப்போ தான் உங்களோட அருமை பெருமைலாம் தெரிஞ்சது. எப்பயுமேங்க ஓவர் அவைலபிலிட்டியாக இருக்கும்போது 24/7 நம்ம அவங்க கூடயே இருக்கும்போது நம்மளோட அன்போட அருமை தெரியாது. வெளியில் போகும்போது தான் தெரியும் எது உண்மை, எது வந்து ஒரு போலியான ஒரு உறவுன்னு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களால இருக்க முடியல. நிறைய விஷயங்கள் பாடங்கள் அவங்களும் கற்றுருக்காங்க. இந்த மீன் டைம் நீங்களும் நிறைய விஷயங்கள் உங்களை தாண்டி நீங்கள் தான் முக்கியம்னு வெளியிலையும் வந்திருக்கீங்க. அழுதெல்லாம் ஓஞ்சி போயிட்டீங்க நிறைய பேர். அழுகாட்சி சீன்லாம் இல்லை. அழுதீங்கன்னா என்னோட இன்னொரு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்னென்னா என்னோட ஒரு 10 வீடியோஸ் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும். அதுதான் பனிஷ்மெண்ட். அப்புறம் என்ன சும்மா அழுதுட்டுலாம் இருக்கக்கூடாது, வெளியில் வந்துடணும். யூ ஆர் மை காட்ஸ் கிஃப்ட் பட் ஐ மிஸ் யூ. இப்போ தெரியுது அவங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரவங்க நீங்கள். நான் தான் சொல்வேன், நீங்கள்லாம் டிவைன் ஃபெமினைன், டிவைன் மாஸ்குலைன். நீங்கள் இங்கே அழுதிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக டோட்டல் வேஸ்ட்டு, சைபர் வந்துடும். ஆனால் கடவுள் உங்களை சைபர் ஆக்கிறதுக்கு உங்களை இந்த இடத்துல வந்து நிற்க வைக்கல, தனிமைப்படுத்தி வைக்கல, உங்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கல. நீங்கள் வந்து ஒரு முழுமையான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு உங்களுக்கு 100% ஒரு டேலண்ட் உள்ள ஒரு சோல். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்கே வந்து நிற்கிறீங்க. உங்களோட எபிலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியாதனால தான் அழுகிறீங்க. பட் ஆனால் வந்து இப்போ உங்கள் பர்சன் புரிஞ்சுக்கிட்டாங்க, நீ தாம்மா எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கைக்கு எட்டக்கூடிய ஒரு தூரத்தில் நீங்கள் இல்லை. இப்போ நீங்கள் உங்களோட வளர்ச்சி ரொம்ப வசக்க இருக்குது. நீங்கள் முன்ன மாதிரி இல்லை, முன்ன மாதிரி ஏற்றுக்கிற சுச்சுவேஷன் இல்லை. உங்களோட பாதை வேறு, பயணம் வேறு, மனம் வேறு இப்போ மாறிடுச்சு. ஸோ அழகான ஒரு வாழ்க்கையை நோக்கி உங்களுக்குன்னு ஒரு ஒரு பாதையை வகுத்து அதில் போயிட்டுருக்கீங்க. அதில் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க நீங்கள். சர்டைன் சாங் லிரிக்ஸ் ரிமைண்ட் மீ ஆஃப் யூ. சில பாடல் வரிகள் உங்களை ஞாபகப்படுத்து தான் அவங்க கேட்கும்போது அந்த பாடல் இது வந்து நம்ம 2 பேரும் கேட்ட பாடலாக இருக்குது. அந்த ஒரு வரிகளில் அந்த ஒரு ஏதாவது ஒன்று பேசியிருக்கலாம், அந்த வரிகளை பற்றி பேசியிருக்கலாம், அந்த பாட்டு உங்கள் 2 பேருக்கு பிடிச்சிருக்கலாம், அல்லது அவருக்கு பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு யோசனை வருதுங்களாம். ஒரு சில பாடல்கள் உங்களை ஞாபகப்படுத்து. ஐ நீட் டு ப்ரொடெக்ட் யூ அண்ட் அவர் லவ், சாரி ஐ டிடன்ட் டூ. சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து உன்னையும் அந்த காதலையும் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும், நம்ம லவ்வை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் நான் அதை பண்ணாமல் விட்டுட்டு அம்மா அப்பான்னு காரணம் காமிச்சு போயிருக்கலாம், வேறு ஒரு 3rd பர்சன் கூட இருக்கலாம், கெரியர்னு கூட போயிருக்கலாம். ஏதோ சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களை விட்டு போயிருக்காங்க. கர்மா இஸ் பூமிறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு அடித்து துவம்சம் பண்ணுது, அவங்க உங்களை ஏமாத்துறீங்க. ஏன்னா நீங்கள் இங்கே பெரிய ஒரு ஒரு டார்க் நைட் ஆஃப் த டைம்லலாம் போய் உங்களை அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் மாட்டியிருக்கீங்க. அது உங்களால் மீண்டு வரதே முடியல. கஷ்டப்பட்டு கடவுளை பிடிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து சிவனை தேடி வந்திருப்பீங்க, முருகனை தேடி வந்திருப்பீங்க. இவர் சிவன் தான் மெயினாக வந்து அந்த உங்களோட அந்த கஷ்ட காலத்தில் அவர் வந்து நின்று எவ்வளோ பெரிய அந்த ஒரு கர்மாவெல்லாம் கிளென்ஸ் பண்ணி விட்டு போதும் வா, அழுதது போதும் வா, எந்திரிச்சுவான்னு பட்டுன்னு முதுகில் வச்சிருப்பார். பிடிச்சி தரன்னு பிடிச்சி ஆன்மீகத்துக்குள்ளே வந்திருப்பீங்க. நிறைய கோயில்களுக்கு போயிருப்பீங்க, அழுதுருப்பீங்க, கண்ணீர் விட்டுருப்பீங்க. அந்த இடத்துலலாம் யார் உங்களை பார்த்துக்கிட்டா? மனுஷங்களா பார்த்துக்கிட்டாங்க? கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்திங்க. அதுதாங்க சிவம்னு சொல்கிறேன். நான் வந்து கடவுள் சிவன்னு சொல்லலை, சிவம்னு சொல்கிறேன் நான். அப்போது இந்து கடவுள், தனி கடவுள் அப்படிலாம் நினைக்காதீங்க. இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கடவுள். கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுற ஒரே ஒரு பவர் வந்து சிவம். அதுக்கு சிவம்னு நான் பேர் வைக்கிறேன். நீங்கள் எந்த பேர் வைக்கிறீங்களோ அந்த பேர் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? யாரை நம்புறீங்களோ வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஒரு தெய்வம் தான் உங்களை காப்பாற்றி இன்றைக்கி வேற ஒரு இடத்துல வந்து நிற்கிது. நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்கீங்க. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதில் கவனத்தை கொடுத்துருக்கீங்க. உங்கள் லைஃப் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு, பென்டக்கல் லெவல்லையும் நல்லாயிருக்கு. இப்போது அவங்க பண்ண தப்புக்கு, அத்தனை விதமான தப்புக்கும், ஏமாற்றத்துக்கும், முதுகுத்தலுக்கும், நம்பிக்கை துரோகத்துக்கும் இப்போ அவங்களுக்கு வந்து வச்சு செய்யுது. அவங்க பண்ண அந்த கர்மா எதை விதைச்சாங்களோ அதையே திரும்ப அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ஐ வாஸ் ஸ்டக்டு இன் மை சுச்சுவேஷன். இப்போ என்ன ஆகுது, என்னோட சுச்சுவேஷனில் நான் மாட்டியிருக்கேன், தாயே அம்மா என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் முடியாது. இப்போ காப்பாற்றுன்னு கேட்க முடியாது. ஏன்னா அன்றைக்கி நீங்கள் விட்டுட்டு போன இடத்துல உங்களை காப்பாற்றுறதுக்கு யார் இருந்தா? கடவுள் தான் இருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடவுளோட ஒரு குழந்தையா, கடவுளோட ஒரு செல்ல குழந்தையா, கடவுளோட கைடன்ஸில் உங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் இப்போ கடவுள்கிட்ட தான் நீங்கள் விட்டுட்டீங்க, சரண்டர் பண்ணிட்டீங்க. அப்போது ஸோ வந்து அன்றைக்கி வந்து யாரும் உங்களை காப்பாற்றலை, விட்டுட்டு போன இடத்துல அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அழுதிங்க, பயமாக இருந்துச்சு. என்னடா ஒரு புது விதமான ஒரு உணர்வாக இருக்கே, தெரியலையே எப்படி வெளியில் வருது, ஒரு நரகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி நிறைய பேர் செத்து சுண்ணாம்பாய் வெளியில் வந்திருப்பீங்க. அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றி அப்படியே யாருமே என்னங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம கூடவே இருந்து நமக்கான ஒரு பர்சன் இவங்க தான் நமக்கு கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உங்களை தாண்டி அந்த விஷயம் தூக்கி போட்டுட்டு குப்பை மாதிரி அதே இடத்துல தூக்கி போட்டு நீ இருந்தா என்ன செத்தா என்ன எனக்கு கவலையே இல்லை, எனக்கு என் விஷயந்தான் முக்கியம், எனக்கு என்னோட வாழ்க்கை தான் முக்கியம், எனக்கான ஒரு விஷயத்தை தான் நான் பார்த்துக்க போகிறேன், எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம், எனக்கு எங்கள் அக்கா தான் முக்கியம், எனக்கு இவளை பிடிச்சிருக்கு, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு,
வச்சுருக்குன்னு ஒரு உறவு நம்மளை தூக்கி போட்டு போகும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. எந்த இடத்துல ஏன்னா அவங்க கூட பயணம் பண்ணுற அந்த நேரத்தில் எந்த விதமான ஒரு சிந்தனையுமே இருக்காது. அவங்க மட்டும்தான் அவங்க மட்டும்தான் அவங்க 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 அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க தான் எனக்கு முக்கியம். அவங்க என்னை பார்த்துக்கோங்க. எந்த விதமான கவலை எனக்கு இல்லை. ஃபுல் ட்ரஸ்ட்டு, ஃபுல் எனர்ஜி, ஃபுல் லவ், ஃபுல் அஃபெக்ஷன், ஃபுல் ப்ரொடெக்ஷன் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு ஒட்டுமொத்தம் உங்ககிட்ட இருந்த அத்தனை நம்பிக்கை, எல்லா விதமான பாசிட்டிவிட்டியும் அவங்க மேலே வச்சுருப்பீங்க. ஒட்டுமொத்த ட்ரஸ்ட்டுமே வச்சுருப்பீங்க. இந்த உலகத்தில் யார் மேலேயும் அப்படிப்பட்ட ஒரு பர்சன் மேலே நீங்கள் வச்சுருக்க மாட்டீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் இவ்வளோ நாள் பழகின உங்கள் அம்மா அப்பா மேலே கூட அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட், உங்கள் அக்கா தங்கச்சி மேலே கூட இவ்வளோ வருஷம். ஆனால் குறுகிய காலத்தில் ஒரு பர்சன் வந்திருப்பாங்க, அவ்வளோ விதமான ஒரு அன்பை கொடுத்துருப்பாங்க, நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க. கொடுத்து அத்தனையும் நீதாயா உலகம் உயிர்னு அப்படியே நம்பி இருக்கிற ஒரு தருணத்தில் ஆள் அட்ரஸ் காணா போயிருப்பாங்க. வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமாக போகிறேன், என்னை விட்டுரு அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட, ஒரு பதில் கூட பேசியிருக்க மாட்டாங்க. பிளாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நம்மளை ஒரு கிள்ளுக்கிரையாட்டாக தூக்கி போடும்போது அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டு நின்று இருப்பீங்க நீங்கள். எப்படி ஒரு மனசு உடஞ்சிருக்கும். அப்போ தான் தெரிஞ்சுக்குவீங்க இந்த உலகத்தில் எவனுமே நம்புகிற விஷயம் எதுவுமே கடைசி வரைக்கும் நிரந்தரமாக ஒரே மாதிரி இருக்காது. நம்ம இருக்கிற மாதிரி மற்றதை இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நான் கொடுக்குற நம்பிக்கை நானாக உண்மையாக இருக்கேன், அது உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடாது. இங்கே எல்லாமே மனிதர்கள் மாறிட்டே தான் இருப்பாங்க. இங்கே எதுவுமே நிலையான ஒரு விஷயம் கிடையாது. இங்கே எதுவுமே பணமாக இருந்தாலும் நகையாக இருந்தாலும் அது இருக்கும் இல்லாமல் போகும். நபராக இருந்தாலும் அது இருக்கும் இல்லாமல் போகும். அன்புமே இங்கே வந்து வேல்யூ பண்ண முடியாது. இன்றைக்கி கொடுக்குற அன்பு நாளைக்கு இருக்காது. அது எந்த உறவாக இருந்தாலும், நான் பெற்ற பிள்ளைங்களாக இருந்தாலுமே இன்றைக்கி அன்பு கொடுக்குற அன்பு நாளைக்கு என் மேலே அன்பு திரும்ப வருமா, ரிட்டர்ன் வருமானு தெரியாது. இது அப்படிப்பட்ட ஒரு உலகம். இல்யூஷனான உலகத்தில் நான் என்னத்தை தேடிட்டு இருக்கேன்? நான் உண்மையை தேடிட்டு இருக்கேன். உண்மை இங்கே இருக்கா? உண்மை இல்லை. அப்போது இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த டார்க் நைட் ஆஃப் த பீரியடில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியில் வந்தீங்க, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? படித்தவனுக்கு தெரியும். உங்களுக்கு மட்டும் தானே தெரியும். நிறைய பேர் இதை வந்து வெளியில் சொல்லவே முடியாது. எவ்வளோ சீக்ரெட் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். அத்தனையும் அப்படியே மூடி புதைச்சி உங்களை அப்படியே வெளியில் ஒரு அழகான ஒரு அந்த விதையிலேருந்து, அந்த வெடித்து போன அந்த ஒரு விதையிலேருந்து ஒரு செடியாக வச்சு அதை உங்களுக்கு தண்ணி கொடுத்து கரெக்டான ஒரு வார்ம்த்தான ஒரு சூடு கொடுத்து உங்களை ஒரு செடியாக ஒரு பெரிய மரமாக இன்றைக்கி வந்து ஒரு பசுமை கொடுக்குற ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வளர்ந்து வர்ற ஒரு விஷயமா வந்து இன்றைக்கி நீங்கள் வெளியில் தெரியுறீங்க அப்படின்னா அன்றைக்கி இதெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுத்தது யார்? விட்டு போன அந்த இடத்துல நீங்கள் உங்களை வெடித்து ஒரு விதையாக மாறினீங்களே, அது யார் பண்ணது? கடவுள் தானே பண்ணாங்க. வேறு யார் பண்ணா? யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா? யார் உங்களை இவ்வளோ தூரத்துக்கு கூட்டு வந்தா? இப்போ இன்றைக்கி அதே சுச்சுவேஷனில் அவங்க ஸ்டக்காக இருக்காங்க. கர்மா வந்து அவங்களுக்கு வந்து வேலை செய்யுது. நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு வந்து துரோகம் பண்ணிவிட்டு அவங்க நல்லா தான் எங்கங்க நல்லா இருக்க முடியும்? அப்போ நீ சரியாகலை, நீ அவங்களே பார்த்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சரியாகும்போது தான் அவங்களுக்கு கர்மா வேலை செய்யும். அப்போ நீங்கள் அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. உங்களை தான் வேணான்னு குப்பையாக தூக்கி போட்டாங்களா, ஏமாத்தினாங்கல்ல? அப்போ கடவுள் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாரு. இங்கே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். கடவுளுக்கு பாரபட்சம், நீ முக்கியம் இல்லை அவங்க தான் முக்கியம்னு கடவுளுக்கு பாரபட்சமாக இருக்குது. அப்போ அவர் பேர் கடவுளா? சொல்லுங்கள். படைச்சவனுக்கு தெரியாதா யார் முக்கியம்னு? அவருக்கு தெரியும். நீங்கள் தான் முக்கியம் அவருக்கு ஃபஸ்ட்டு. அவங்க கெட்டது செய்கிறவங்க ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கடவுளுக்கு கிடையாது. நீங்கள் நீங்கள் தான் நல்லவங்க. நீங்கள் இங்கே தான் எம்பத்தட்டிக்கலான பர்சன். நீங்கள் அப்போ உங்களை பாதுகாக்கிறதுக்கும் உங்களை வந்து முன்னேற்றம் பண்ணுறதுக்கும் தான் கடவுள் முக்கியமான ஒரு விஷயமா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவருக்கு. அது செகண்ட் ப்ரையாரிட்டி. அதை வச்சு செய்வார். அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் உங்கள் வேலை கிடையாது. உங்கள் கேரக்டர் மட்டும் பாருங்கள். ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்குதா? உங்கள் கேரக்டரே இங்கே வந்து மோசமாக போயிட்டுருக்கு. நான் என்னோடய கேரக்டர் நல்லா வச்சுக்கிட்டா தான் படம் வந்து கடவுள் படைத்த இந்த படம் வந்து ஒரு ஹையஸ்ட்டாக ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக இருக்கும் இல்லைங்களா? அவர் படைத்த இந்த கதையில் கேரக்டரை நீங்கள் தான் முக்கியமாக ஹீரோயின். நீங்கள் எப்படி ஒஸ்ட்டாக இருக்கீங்க, அழுதுகிட்டே நிற்கிறீங்க? உங்களை யார் வில்லன் கேரக்டர் உங்களை யார் பார்த்துட்டே இருக்க சொன்னது? நீங்கள் தானே ஹீரோயின். உங்களுக்கான விஷயங்களை பாருங்கள். இது வரைக்கும் தப்பாக பார்த்துட்டு இருந்தீங்க. இனிமேல் வாங்க, உள்ளே வாங்க. நீ தாயா இங்கே பெஸ்ட்டு, நீ தாயா இங்கே ஹீரோ, நீ தாம்மா இங்கே ஹீரோயின். நீ ஏமா அடுத்ததை பார்த்துட்ருக்க? அதுக்கு வேணை விதைச்சவன் வேணை அடுத்து தான் ஆகுவான். வேறு இங்கே ஆப்ஷனே கிடையாது. வேறு வழியே கிடையாது. அவன் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. இங்கே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பிக் பாஸ் தான். புரியுதுங்களா? அவன் எந்த ட்ராப் வேணாலும் போட்டும், தப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வச்சு செய்யும் கடவுள். ஸோ வந்து நிறையா வந்து கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கார். அதனால் கவலையெல்லாம் நீங்கள் பட வேண்டாம். நீங்கள் தான் அங்கே ஒளி அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெளிவு நிறையா பேருக்கு வந்திருக்கு. உங்களை விட்டு போன அந்த பர்சனுக்கு. அப்போ டிவைன் கைடன்ஸ்குள்ளே ஓடிடுவோமா? இன்றைக்கி வந்து காளிமா கார்டு எனக்கு ரீடிங் ரொம்ப வந்து ஒரு என்னென்னா ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஹார்ட் டச்சிங் ரீடிங் மாதிரி தாங்க இருந்தது. ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தது. இன்றைக்கி காளிமா என்ன சொல்கிறாங்க, ஓம் காளி தாயே போற்றின்னு போடுங்க. இதில் உங்களுக்கு பெஸ்ட்டு லைஃப் வருது, உங்களுக்கு அபண்டன்ஸும் வருது, உங்கள் பார்ட்னர் வராங்க. அதனால் என்ன போடலாம் அப்படின்னா ஐ லவ் மை யூனிவர்ஸ்னு போடுங்க. சரிங்களா? ஐ லவ் மை யூனிவர்ஸ் தான், பிரபஞ்சம் தான் எல்லாமே உங்களுக்கு செய்யுது. அப்போ ஐ லவ் மை யூனிவர்ஸ்னு போடுங்க. ஐ லவ் மை யூனிவர்ஸ்னால் உங்கள் பார்ட்னரும் வருவாங்க. நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயமும் கிடைக்குது. இன்றைக்கி வந்து காளிமா கார்ட்லேருந்து உங்களுக்கு என்ன விதமான பிளஸ்ஸிங் வருது? வாவ்,
மகா சதாசிவ் பி ப்ரிப்பேர்ட் டு ரிசீவ் த ட்ரூ நாலேஜ் பிரம்மஞான். பிரம்மஞானமே இங்கே பாருங்கள் எத்தனை தலை இருக்குது பாருங்கள். இத்தனை தலையிலையும் உண்டான நாலேஜ். அப்போ சில ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நிறைய பேருக்கு ஆகுதுன்னா அதெல்லாம் கற்றுக்கோங்க. இது மாதிரி ஒரு பெரிய விஷயம் வந்து லைஃப்பில் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அற்புதங்க. இந்த ஜென்மத்தில் ஸ்பிரிச்சுவல் நாலேஜோடு நம்ம கிளம்புறோம், இந்த உலகத்தை விட்டு கிளம்புறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கொடுப்புன்னு தெரியுங்களா. மேலே போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம சோலாக வந்து நம்ம சோல் ரூபத்தில் தான் எல்லாருமே இருந்திருக்கோம். இங்கே இருக்கிற அத்தனை சோலுமே மேலே ஒன்று தான், கடவுள்கிட்ட சோல் தான். அங்கே போனோன்னு வச்சுக்கோங்க, மற்ற சோலாக காரி துப்பும். ஏன்னு வச்சுக்கோங்க, நான் கற்றுக்க வேண்டிய விஷயம் நான் போய் கற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இறங்கி வந்து இங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருந்து படத்தில் ஒழுங்காக என்னோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நான் நடிக்காமல் அதுக்கு கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணாமல் நான் மேலே போனேன்னா நீ என்ன தான் பண்ணிட்டு வந்திருக்க நீ அப்படின்னு உங்களை பார்த்து காரி துப்பும் மற்ற சொல்லலாம். கற்றுக்க வேண்டியதை இந்த ஜென்மத்தில் நீ கற்றுக்காமல் வந்திருக்கேன், இந்த மாய உலகத்தில் மாட்டிக்கிட்டியா நீன்னு. அப்போ ஏளனமாக பேசும். அப்போ தாங்க நமக்கு தெரியும், ஐயோ நம்ம கற்றுக்க வந்த விஷயத்தை விட்டுட்டு இங்கே என்னென்னமோ தேவையில்லாத குப்பையை நினச்சி அழுதுட்டு வந்துட்டேன் நான், இப்போயும் கிடைச்ச சான்ஸை விட்டு வந்துட்டேன். அங்கே புலம்புனீங்கன்னா வேலைக்காகாது. எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் இங்கே தான் இருக்குது. இது வந்து என்னென்னா பிரம்ம ஞானமே இங்கே கிடைக்குது. ஏன்னா இப்போ கடவுள்கிட்ட ஒரு சோல் ரூபத்தில் தான் எல்லாருமே இருக்கும், கடவுளோட படைப்பு தான். அங்கே இருக்கும்போது ஒரு பல ஜென்மம் பல காலம் வந்து எடுக்கும். எதுக்கு அப்படின்னா நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயத்துக்கு பல காலம் எடுக்கும். ஆனால் இந்த பூமியில் வந்து நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு பீரியடில் ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கலாம், சீக்கிரம் கற்றுக்கலாம். நம்ம வாழ்கிற இந்த ஒரு குறுகிய அந்த வருஷத்துக்குள்ளேயே ஒரு 70 80 90 100னே வச்சுக்கோம். ஏங்க இதில் போய் கஞ்சித்தனம் பண்ணணும், நம்ம 100 வருஷம் வாழ்கிறோன்னு வச்சுக்கோம். இந்த 100 வருஷத்துக்குள்ளேயே வந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் அழகாக தெளிவாக சூப்பராக அதுவும் இமோஷ்னலாக கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் இருக்குது பாருங்கள். இங்கே கற்றுக் கொடுக்குற பாடம் மாதிரி வேறு எந்த ஒரு உலகத்துலையும் கற்றுக்க முடியாது. இந்த பூமி மாதிரி நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்களை கற்றுக்கக்கூடிய ஒரே இடம் இதாங்க ஸ்கூலு. இது பள்ளிக்கூடங்க. இது கற்றுக்க வேண்டிய இடம். நம்ம ஸ்கூல்னு தனியாக படிக்கிறது அது காசு சம்பாதிக்கிறதுக்கு. இந்த வாழ்க்கை பாடம் கற்றுக்கிறது இந்த பூமியில் ஹரின்சோன் கற்றுக்கிறோம் பாருங்க. இதுதான் பெரிய ஸ்கூல். இங்கே நம்ம பேசிக் லெசன் கற்றுட்டோம்னா நம்மளால் எத்தனை ஜென்மத்துக்கும் நம்மளை அசைக்க முடியாது. சூப்பராக லெசன் கற்றுக்கிட்டு வந்துட்டோன்னு அப்படியே காலரை தூக்கி விட்டுட்டு நம்ம போய் அந்த நம்மளுடைய அந்த சோல் உலகத்தில் போய் ஒன்று சேரும்போது ஜாலியாக இருக்கலாம். நான் செஞ்சுட்டு வந்துட்டேன், எனக்கு கடவுள் கொடுத்த டாஸ்க்கு நான் கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா கடவுளோட குழந்தைங்க நான் போய் டாஸ்க் பண்ணுறேன், நான் போய் கற்றுக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், சில விஷயங்கள் அனுபவபூர்வமாக கற்றுக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு தான் வரோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் கற்றுக்குறோமா அப்படின்னு கேட்டோம்னா கதறிட்டு தான் இருக்கோம். எங்கே கற்றுக்குறோம்? இங்கே லெசனையும் கற்றுக்கல, வாழ்க்கையும் வரல, சந்தோஷமாகவும் இல்லை, வந்ததே வேஸ்ட்டாக போயிடும். வாழ்கிற நாள் எல்லாத்தையும் அழுது கெடுத்து குட்டி சோறாக்கியாச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அப்போ நீங்கள் மாறுங்க. பிரம்ம ஞானத்தை கொடுக்குறாங்க, நிறையா பேர் வாங்கிக்கோங்க. கஷ்டம் கவலை எல்லாமே நல்லது தான், உங்களை செதுக்க வந்த ஒரு விஷயந்தான். கற்றுக்கோங்க, வாழ்க்கை மாறும். பிரம்மச்சாரி, யுவர் டிட்டர்மினேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வில் பி ஃப்ரூட்ஃபுல். நீங்கள் எதுக்கு வந்து டிட்டர்மினேஷனாக இருக்கீங்களோ உங்களுடைய பலன், உங்களுடைய கடுமையான அந்த உழைப்பு எல்லாமே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்கள் நினச்சி ஆசைப்படுற அத்தனை விஷயமும் கண்டிப்பாக நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இன்னும் அடுத்தது ஒரே ஒரு கார்டை எடுத்துகிட்டு நம்ம இந்த ரீடிங் எண்ட் பண்ணிக்கலாம். பிளெஸிங்ஸ் ஆஃப் விக்டரி த்ரூ ஸ்பீச். நிறைய பேருக்கு பேசக்கூடிய ஒரு வன்மை இல்லை. என்னால் பேசணும், எனக்கு மனசில் அவ்வளோ பாரம் இருக்குது, என்னுடைய அந்த நியாயம் இல்லாத விஷயங்கள் எனக்கு லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு, ஆனால் பேச முடியாத சுச்சுவேஷனில் என் வாய் கட்டுப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வாக்குவன்மை கொடுக்குறாங்க. பகுலாமுகி அம்மா போடுங்க. ஓம் காளி தாயே போற்றி. பகுலாமுகி அம்மா எனக்கு பேசுகிற சக்தியை கொடு, எனக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு எனக்கு புரிய வை, நான் இந்த வாழ்க்கையில் நான் என்ன பண்ணி நான் என்ன ஜெயிக்கணும்னு எனக்கு புரியலை, எனக்கு புரிய வைங்கன்னு கடவுள்கிட்ட கேளுங்க. நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க, கேட்டால் கிடைக்கும். அப்படியே அமைதியாக இருந்து கேளுங்க. அமைதியாக இருக்கிற நேரம்லாம் ஒப்பாரி வச்சுட்டே இருக்கிறீங்க நீங்கள். ஓகேங்களா? நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வாழ்க்கை மாறணும்னா அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. எப்பயும் வந்து நல்லதே நினைங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.